எல்லா இடத்துலயும் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லா சபைகள்லயும் எல்லா டினாமினேஷன்லயும் முக்கால்வாசி என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ செய்யறத வச்சுதான், அந்த அளவை வச்சுதான் ஆண்டவர் உனக்கு செய்வார் அப்படின்ட்டாங்க. நீ எந்த அளவுக்கு செய்யறியோ அந்த அளவுக்கு அவர் செய்வார். அப்படி உனக்கு செய்யலைன்னா நீ செய்யறது பத்தல அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு ஹீலிங் நடக்கலையா, அப்போ என்ன பத்தல, உன் ஜெபம் பத்தல அப்படின்னுவாங்க. உன்னுடைய உபவாசம் பத்தல, உன்னுடைய பரிசுத்தம் பத்தல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தல, அது பத்தல, இதெல்லாம் சரி பண்ணாதான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். ஸோ மக்களும் என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, பைபிளை ஒரு புக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைபிளை படிக்கிறதுனால என்னுடைய விசுவாசம் வேலை செய்யும், கர்த்தர் என் வாழ்க்கையில வேலை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம படிக்கும் பொழுது ஒன்றும் நடக்காது. சும்மா படிக்கலாம். நிறைய பேர் என்ன ஃபென்டாஸ்டிக், என்னோட சூப்பரா படிக்கிறாங்களா எனக்கு தெரியுங்க. இந்த பாருங்க, ரொம்ப ஈஸியா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். உபவாசம் பண்ணா ஹீலிங் நடந்துரும்னா இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஹீல் ஆயிடலாங்க. ஈஸியா ஹீல் ஆயிடலாம். தெரியுமா உங்களுக்கு? எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு 40 நாள் சாப்பிடாம இருந்துடலாம். நகையெல்லாம் கழட்டினா ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணிடுவார்னா ரொம்ப ஈஸி. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா தான். எல்லா கலர் சட்டையும் தூக்கி ஓரமா போட்டு சட்டையை மாத்துறது ரொம்ப கஷ்டமா? கிடையாது, ஈஸி தான். ஈஸியா சட்டையை மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் சட்டையை மாத்தி கழட்டியும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா God does not respond to what we do. நீங்க அதிகமாக ஜோம் பண்றதுனால அவர் என்ன பண்ற, சரி ஓகே பண்ணி தொலைவான். ரொம்ப ஜோம் பண்றான், ரொம்ப கத்துறான், கேட்க முடியல, டெய்லி கத்திட்டு இருக்கான், அதனால வேற வழி இல்லாம என்ன பண்ணுவோம், பண்ணி தொலைவான். அவனுக்கு சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, ஆண்டவர் செய்யற வரைக்கும் நான் அவரை விடமாட்டேன் பிரதர் அப்படின்னுவாங்க. சில பேர் கேட்டிருக்கீங்களா அது? இன்னைக்கு உங்களுடைய சுகம் எங்கிருந்து வருது? ஆண்டவருடைய சரீரத்துல இருந்து வருது. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடிச்ச காரியத்துல இருந்து தான் வருது. இப்போ நீங்க அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. விசுவாச பிரமாணம்னா என்னதுன்னா, ஆண்டவர் செய்தது மேல உங்க நம்பிக்கையை கொண்டு போய் நீங்க வைக்கணும். நீங்க செய்யறது மேல உங்க நம்பிக்கையை நீங்க வைக்க கூடாது. முதலாவது நம்ம இந்த வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 8:22. Genesis 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். Amen. While the earth remains, seed time and harvest, cold and heat, winter and summer, and day and night shall not cease. Amen. So இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நோவாக்கு ஒரு உடன்படிக்கையா கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறாருன்னா, அந்த ஒரு பெரிய ஃப்ளட் வருது, அது கிரேட் ஃப்ளட். அது முடிஞ்ச பிறகு நோவாவோட குடும்பம் மட்டும் அதுல பிழைத்திருக்கிறாங்க. அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க. அவங்க ஏன் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால என்ன பண்றாங்க, அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க. த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினாலதான் அவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நோவா ஃப்ளட் ஏன் ஆண்டவர் பூமியை ஒரு ஃப்ளட் வச்சு அழிக்கணும், இவ்வளோ ஒரு மோசமான ஆண்டவரா? அதனாலதான் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் எங்கேயாவது ஃப்ளட் வந்துருச்சு, எர்த்குவேக்லாம் வந்துச்சுன்னா உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நோவா காலத்திலே நடந்த ஒரு பெரிய கெலாமிட்டி, டிராஜடி போல என்ன பண்ண போறார் ஆண்டவர், இப்பொழுதும் நம்மள என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பெரிய இதாச்சுன்னா உடனே அதனாலதான் அப்படி ஆச்சு. ஆனா பாருங்க, நோவா எதனால நோவாவோட குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா, இன்னைக்கு இந்த மெசேஜ் கிடையாது. பட் இதை நான் பத்தி நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நான் தனியா இந்த நோவாவோட ஃப்ளட் ஏன் ஆண்டவர் அனுப்புனாரு அப்படின்றது தனியா ஒரு மெசேஜ் பேச போறேன். ஏன்னா நானே ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலாம் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் ஃப்ளட் அனுப்பி இது பண்ணாரு, ஏன் அவ்வளவு மோசமான ஆண்டவரா, பிடிக்கலன்னு ஃப்ளட் அனுப்பிடுவாரா? புரியுதுங்களா? கொஞ்சம் பயமா இருக்குல்ல நமக்கும். அதாவது சென்னையில எப்ப பார்த்தா ஃப்ளட் வந்தாலும் பயம் வந்துருது, ஆண்டவர் தான் அனுப்புறாருன்ட்டு. சென்னையில ஃப்ளட்டுக்கு வரது காரணம் எல்லாம் போய் ஏரியிலையும் குளத்திலையும் என்ன பண்ணிருக்காங்க, வீட்டை கட்டிட்டாங்க. அதனால ஃப்ளட் வருது. நோவா ஃப்ளட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? வீடை கொண்டு போய் எங்கேயோ பள்ளத்துல கட்டி வச்சுட்டு அப்புறம் தண்ணி அங்கதான் வரும். ஆமென். சோ நோவா எப்படி பிழைத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:7 படிங்க. ஹீப்ரூஸ் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா பிழைத்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அவன் விசுவாசத்தினாலே தேவ பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால தேவன் அவனுக்கு அந்த வார்னிங் கொடுக்கும் பொழுது, அந்த எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது, தேவ பயத்தினாலையும் விசுவாசத்தினாலும் அதை என்ன பண்றான், அதை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இதை நம்ம தனியா பார்ப்போம். இன்னொரு ஒரு டியூஸ்டே பேசுறாரு. வை காட் சென்ட் த ஃப்ளட். எதுக்கு ஆண்டவர்
இந்த பெரிய பேரிடர், இந்த நோவா காலத்துல வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை அனுமதிச்சாரு. எதுக்கு ஆண்டவர் அப்படி செய்தார்? நல்ல தேவன் எதுக்கு ஒரு ஃப்ளட் அனுப்பணும் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் பார்த்துருவோம் நம்ம ஒரு டியூஸ்டே அதை பேச போறோம் கண்டிப்பா. ஸோ இந்த ஃப்ளட் முடிஞ்சு இவங்க வெளியே வராங்க, பேழையில இருந்து வெளியே வராங்க, ஆர்க்ல இருந்து வெளியே வராங்க. இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா புரியும். தெரியலன்னா நீங்க படிங்க போய் அந்த ஆதி ஆமத்துல 6, 7, 8, 9, 6, 7, 8, 9 படிங்க. 3 சாப்டர் படிங்க. ஜெனிசிஸ் 6, 7, 8, 9 படிங்க. அந்த கதை உங்களுக்கு புரியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. வெளியே வந்த உடனே இவங்க மட்டும் தான் இருக்காங்க, இவங்க ஃபேமிலி மட்டும் தான் இருக்கு. நோவா, மனைவி, அவனுடைய மகன்கள், அவங்களுடைய மருமகன். ஸோ 8 பேர் தான் இருக்கிறாங்க அங்க. ஸோ இப்போ ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. உடன்படிக்கை செய்து என்ன சொல்றாரு? பூமியில இருக்கிற எல்லா லாஸ், பிசிக்கல் லாஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது சில பிசிக்கல் லாஸை வச்சுதான் ஆண்டவர் உண்டாக்குறாரு. ஆதியாமத்துல நம்ம பார்க்கிறோம்ல, சந்திரனும் சூரியனும் வைக்கிறாரு. எதுக்கு? காலங்களை நிர்ணயிப்பதற்காக. டு டிக்டேட் த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ். காலங்களையும் நேரங்களையும் என்ன பண்ணுவாங்க, அது வந்து நிர்ணயிக்கும். ஸோ அதற்காக சந்திரனையும் சூரியனை என்ன பண்றாரு? அவரு உண்டாக்குறாரு. அதே போல எல்லா லாஸையும் வந்து ஆண்டவர் வந்து பூமியை உண்டாக்கும் பொழுதே உண்டாக்கிட்டார். பிசிக்கல் லாஸ், ஐம் டாக்கிங் அபௌட் பிசிக்கல் லாஸ். ஸோ அந்த லாஸ்லாம் ஸ்டில் அப்ளிகபிள் அப்படின்றது நோவாக்கு ஒரு திரும்ப அஷூரன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். அந்த லாஸ்ல என்னது? ஃப்ளட்டு வந்து எல்லாரும் வந்து ஃப்ளட்டுல வந்து அழிந்து போயிட்டாங்க. ஆனா பூமியில இருக்கிற நான் உண்டாக்குன லாஸ்லாம் இன்னும் இருக்கும். காலங்கள், நேரங்கள், விதைப்பு, அறுப்பு எல்லாமே இருக்கும். அதான் சொல்றாரு, பூமி இருக்கிற நாளெல்லாம் என்ன இருக்குமா? விதைப்பு, அறுப்பு இருக்கும், கோல்டு, ஹீட் இருக்கும். அப்படின்னா என்னது? சீசன்ஸ் இருக்கும். வேற வேற சீசன்ஸ் வரும். சம்மர், வின்டர், கோல்டு, ஹீட்டு, இது எல்லாமே இருக்கும். அது எதுவுமே என்னது? மாறாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பூமியில, இந்த எர்த்ல வந்து பிசிக்கல் லாஸ் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே போல ஸ்பிரிட் வேர்ல்ட்லயும் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி வந்து பிசிக்கல் லாஸ் மாறுறது இல்லையோ, அதே போல ஸ்பிரிச்சுவல் லாஸ் என்ன ஆகாது? மாறாது. பிசிக்கல் லாவை கிராக் பண்ணனாலதான் இன்னைக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து உண்டாயிருக்கு. நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு பாத்தீங்களா உலகத்துல. அதுக்கு காரணம் வந்து பிசிக்கல் லாஸை வந்து அவங்க கிராக் பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த பிசிக்கல் லா வச்சு இதை ஒர்க் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சதுனாலதான் இதாயிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரோப்ளேன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏரோப்ளேன் எல்லாருக்கும் தெரியும்ல, ஏரோப்ளேன் பறக்குது. ப்ராபப்ளி ஒரு 400 இயர்ஸ் முன்னாடி ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம படிக்கலாம் ஹிஸ்டரியில. அவங்க அப்பதான் வந்து அந்த எப்படி பறக்கும் அப்படின்றத லாவை கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. அந்த லா வந்து ஏற்கனவே என்ன இருந்துச்சு, உலகத்துல இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு லா இருக்குது, ஒரு 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 நியமம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது, பிசிக்கல் லா, பிசிக்கல் சட்டம், நியமம் இருக்கு அப்படின்றத யார் கண்டுபிடிக்கிறா? வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதை படத்தை போடு விஜய். ஸோ ஒரு ஏரோப்ளேன் எப்படி பறக்கும், இது வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சு. நான் ஒரு இதை போடு. இதுல பாத்தீங்கன்னா அங்க மேல போட்டுருக்கு பாருங்க, ஏரோப்ளேன் மெயினா பறக்கிறதுக்கு காரணம் வந்து நியூட்டனோட 3 லாஸ் ஆஃப் மோஷன். அது நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க கூகுள்ல. நியூட்டனோட 3 லாஸ் ஆஃப் மோஷன் வச்சுதான் இது ஏரோப்ளேன் வந்து பறக்குதான். ஸோ எல்லா ஏரோப்ளேனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்கு அடியர் பண்ணாதான் பறக்கும். நீங்க எவ்வளவு அழகா செஞ்சாலும் சரி, எவ்வளவு அருமையா செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெருசா செஞ்சாலும் சரி, இந்த லாக்கு வந்து அது வந்து கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரோப்ளேன் பறக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு நீங்க அந்த ஏரோப்ளேன் என்ன பண்ணலாம், உண்டாக்கலாம், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போட்டு. ஆனா இந்த லாக்கு வந்து கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகாது? பறக்காது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு ஒரு கார் இருக்கு. அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 கோடி, 6 கோடி, 7 கோடி, 10 கோடின்னு இருக்கும் காரே. ஒரு கார் ரேட்டே அந்த ரேட்டு தான், ரோல்ஸ் ராய்ஸ். இப்போ நீங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸை எடுத்து வச்சுட்டு இது பறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோரூம்ல போய் சிரிப்பான் அவன். என்ன சார் இது கார் சார்? ஏய் இன்னும் 5 கோடி கொடுத்துருக்கா, பறக்காத சார், இது கார் சார். நீங்க 5 கோடி கொடுத்தானே, 10 கோடி கொடுத்தானே, 100 கோடி கொடுத்தாலும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் பறக்காது. ஏன் பறக்காது? ஏன்னா அந்த லாக்கு வந்து அந்த கார் வந்து என்ன ஆகல, அபைட் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த லாக் அடியர் ஆகல. ரோல்ஸ் ராய்ஸ்னா பறந்துருமா உடனே? அப்படி கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஏரோப்ளைன் வந்து இந்த சின்ன சின்ன பிளைன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த செஸ்னா ஏர்கிராஃப்ட், இதெல்லாம் குட்டி ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கும், 2 பேர் தான் உட்காருவாங்க. அந்த ஃபிளைட்டும் பறக்கும். ஏன்னா அதுக்கு பார்க்க குட்டியா இருந்தாலுமே அந்த லாக் என்ன ஆகுது, அது கீழ்ப்படியுது, அந்த நியமத்துக்கு அது கீழ்ப்படியுது. ஸோ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனால ஏரோப்ளைன்ஸ்லாம் பறக்குது. ஸோ அதே போல லா ஆஃப் கிராவிட்டி,
புவி ஈர்ப்பு சக்தி அந்த படத்தை போடு. ஸோ லா ஆஃப் கிராவிட்டி யார் கண்டுபிடிக்கிறா? ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நாள் உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, மரத்துக்கடியில ஒரு பழம் கீழே விழுந்திருக்கு, மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. அவரு யோசிச்சிருக்காரு, இந்த பழம் ஏன் கீழே விழணும், அது அப்படியே மேலே ஏன் போகக்கூடாது? பாருங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காரு பாருங்க மனுஷன். ஏன் இப்படி விழணும், ஏன் அப்படி போகக்கூடாது, ஏன் இப்படி போகக்கூடாது? கரெக்டு தானே? ஏன் இங்க வரணும், ஏன் மேல இருந்து கீழே தான் வரணுமா? யோசிச்சிருக்காரு உட்காந்து. அது ஆண்டவர் உண்டாக்குனதுல இருந்து லா ஆஃப் கிராவிட்டி என்னன்னு ஒரு கைட்டு தான் இருக்கு. ஆனா யார் யோசிச்சிருக்கா கீழே ஏன் கீழே விழுந்துச்சுன்னு யார் யோசிச்சா? இந்த மனுஷன் யோசிச்சு இது வந்து ஒரு 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 பிசிக்கல் லா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அந்த ஃபார்முலா எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரியல, ஜஸ்ட் உங்களுக்கு படத்தை மட்டும் காட்டிட்டேன். ஐ எம் நாட் பிசிஷியன். ஸோ படத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு டவுட்லாம் கேட்டுறாதீங்க, பிசிக்ஸ் டவுட்லாம் கேட்டுறாதீங்க, சரிங்களா? பிசிக்ஸ்லாம் வர பிசிக்ஸ்லாம் வராது எனக்கு. ஸோ அந்த டவுட்லாம் கேட்டுறாதீங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது எல்லாம். ஸோ அதே போல இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்க வந்து ரசிக்கப்பட்டு விசுவாசியா இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாம இருக்குமா? சொல்லுங்க. நீங்க ரசிக்கப்பட்டு இருக்கீங்க, விசுவாசியா இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அதனால இந்த லாலாம் எனக்கு வந்து செட் ஆகாது, எனக்கும் இந்த லாக்கும் சம்பந்தம் கிடையாது, லாக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்கீங்களா? நான் ரசிக்கப்பட்ட பார்ன் அகெயின் நியூ கிரியேஷன், ஐ எம் ஸ்பிரிட் மேனு. ஹீலிங் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாரு பிரதர் கிரண் போல, ஐ எம் ஸ்பிரிட் மேனு. அதனால இந்த லால என்ன ஆகுது, எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு 10வது மாடியில இருந்து அப்படியே காலத்து கீழே வச்சீங்கன்னா என்ன ஆயிரும்? பறந்துடுவீங்களா டைரக்டா? ரியலாவே ஸ்பிரிட் மேனா மாறிடுவீங்க. 10வது மாடியில இருந்து குதிச்சா ரியல் ஸ்பிரிட் மேன் ஆயிருவீங்க. புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்பதான் ரியல் ஸ்பிரிட்டே தெரியும் உங்களுக்கு. கரெக்டா? இல்ல. அதே போலதான் லாலாம் மாறாது. லா எல்லாருக்கும் அப்ளிகபிளா தான் இருக்கும். அந்த லாக்கு நீங்க வந்து அபாய்ட் பண்ணும்போது அந்த லாவோடைய பெனிஃபிட்ஸை நீங்க என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ வந்து இந்த பறக்கிற லா இருக்கு பாத்தீங்களா, லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி ஃபிளைட்டை பறக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த லா அவங்க கரெக்டா யூஸ் பண்றாங்க, ஃபிளைட் பறக்குது. எப்படிப்பட்ட ஃபிளைட்னாலும் சரி, எவ்வளவு ஹெவியான ஃபிளைட்னாலும் சரி. சில ஃபிளைட்லாம் நான் பார்த்திருக்கேன், சில பிளேன்லாம், இந்த கார்கோ பிளேன்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. நான் யோசிப்பேன், என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படா பறக்குது அப்படின்ட்டு. ஆனா அதுவும் பறக்குது பாருங்க. அது மாதிரி வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா, போட்டு ஷிப் எல்லாம் போகுது பாத்தீங்களா, சில கார்கோ ஷிப் எல்லாம் பாத்திருக்கீங்களா, பயங்கரமா இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி இருக்கும், அவ்வளவு டாலா இருக்கும் அந்த ஷிப். ஆனா அது பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து என்ன என்ன பண்ணும், ஃப்ளோட் ஆகும். அதே நீங்க போய் கடல் மேல நின்னா என்ன ஆறீங்க, ஃப்ளோட் ஆகுறீங்களா? ஆகல. நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளவு பெரிய ஷிப் ஃப்ளோட் ஆகுது, நான் ஒரு 50 60 70 கிலோ தான் இருக்கிறேன், நான் ஃப்ளோட் ஆகல. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா அந்த லாக்கு வந்து என்ன ஆகல, நீங்க அடியர் ஆகல, அந்த கப்பல் வந்து அதுக்கு அடியர் ஆகுது. சோ அதே போல ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் வந்து சில லாஸ் வச்சிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லயும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் சில லாஸ் இருக்கு. அந்த லாக்கு அடியர் ஆகும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது. அந்த லாக்கு நீங்க அடியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, உங்களுக்கு பிரேக் த்ரூஸ் வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த லாக்கு அடியார் ஆகாத வரைக்கும் என்ன நடக்காது, எதுவும் நடக்காது. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் 30 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், வாரம் வாரம் போறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு சில காரியங்கள் நடக்கவே இல்லையா பிரதர் என் லைஃப்ல. அப்படின்றது காரணம் அந்த லா என்னன்னு புரியாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் புரியவே இல்லை இன்னும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வாங்க ரோமர் 3:27. ரோமர் 3:27 படிங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே, கிரியா பிரமாணத்தினாலேயா, அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? விசுவாச பிரமாணத்தினாலேயே. விசுவாச பிரமாணம். Amen. Where is boasting then? It is excluded by what law of works? No, but by the law of faith. விசுவாச பிரமாணத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசம் ஒரு பிரமாணம். Faith is a law. அதனாலதான் faith வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும். Irrespective of who you are. எல்லாருக்கும் வேலை செய்யும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? Amen. Faith நிறைய பேர் நினைக்கிறாங்க faith வந்து சில பேருக்கு தான் வேலை செய்யும். கிடையாது. law of gravity உங்களுக்கு வேலை செய்தா? சொல்லுங்க, லா ஆஃப் கிராவிட்டி எத்தனை பேருக்கு வேலை செய்யுது? எல்லாருக்கும் வேலை செய்யுது. லா ஆஃப் கிராவிட்டி வந்து பாரபட்சம் பார்க்குமா?
கிடையாது. பார்ஷியாலிட்டி எல்லாம் தெரியாது அதுக்கு. ஓகே, கிரண் பாலுக்கு மட்டும் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுமா? அது வந்து சொல்லாது. அது எல்லாருக்கும் வேலை செய்யும். அதே போல இப்போ வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எல்லாருக்கும் வேலை செய்யுமா? எல்லாருக்கும் வேலை செய்யும். இப்போ நீங்களும் வந்து பைலட் ட்ரைனிங் போனீங்கன்னா நீங்களும் ஃபிளைட் ஓட்டலாம். கரெக்டா இல்லையாங்க? ஏன்னா அந்த லா படி நீங்க கரெக்டா உங்க ஃபிளைட்டை நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது நீங்களும் ஓட்டலாம். அது என்ன, நான் அவனுக்கு தான் ஓட்டுவேன், அவன் தான் ஓட்ட முடியும், இவன் தான் ஓட்ட முடியும் எங்கேயா போட்டிருக்கா ஃபிளைட்டை? கிடையாது. யார் ஃபிளைட் ட்ரைனிங் போய் ஃபிளைட் ஓட்ட பழகினாலும், பைலட் ட்ரைனிங் போனாலும் எவ்ரிபடி கேன் பைலட் பிளேன். இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சேம் வே எவ்ரிபடி கேன் யூஸ் ஃபெய்த் ப்ரொவைடட் யூ நோ ஹவு டு ஆப்ரேட் இன் இட். அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதை தான் நீங்க சொல்ல வந்திருக்கேன். ஆப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பைலட் ட்ரைனிங் போறது கொஞ்சம் கஷ்டம்னு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? பைலட் ட்ரைனிங் போறது கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டேன். போய் படிக்கணும், ரொம்ப நிறைய படிக்கணும், அப்புறம் நிறைய வந்து ட்ரைனிங், அந்த ஸ்டிமுலேஷன் போகணும். ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து பைலட் ட்ரைனிங் போயிட்டீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா எல்லா ஃபிளைட்டையும் நீங்க ஓட்டலாமா, எல்லா ஏர்போர்ட்லயும் நீங்க லேண்ட் பண்ணலாமா? இதை நான் வந்து லைவா பார்த்தேன். எப்போனா ஒரு 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 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். அப்போ சென்னையில இருந்து நான் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கேன். ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து ஒரு 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 பிரதர் உட்கார்ந்துருந்தார். ஒரு 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 யங் மேன் உட்கார்ந்துருந்தான். அவனை பார்த்த உடனே பேசலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க, எங்க போறீங்க அப்படிலாம் கேட்டான். நான் இந்த மாதிரி பெங்களூர் போறேன் அப்படின்னா. என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐம் ப்ரீச்சர், ஐ ப்ரீச் த காஸ்பல், ஐம் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு. ஐ காட் எக்ஸைட்டட். அப்படியா, நானும் பிலீவர் தான். இப்போதான் நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சென்னையில் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு நான் பெங்களூர் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் டெல்லியில் இருக்கிறேன். அஸ் வெல் அஸ் ஐ எம் ஆல்சோ பைலட். நான் வந்து பைலட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இந்த இதெல்லாம் டேக்லாம் போட்டிருந்தான். பைலட் ட்ரைனிங் டேக்லாம் போட்டிருக்கும் போது நான் விண்டோ சீட்ல இருந்தேன், அவன் ஐ சீட்ல உட்காந்துட்டான். ஒரு 2 சீட் சொல்லி ஐ சீட்ல உட்காந்துட்டான். ஸோ நான் அப்போ எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அவன் சொன்னான், அந்த ரன்வேல வந்து நீங்க ஃபிளைட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ரன்வேல சில நம்பர்ஸ்லாம் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ இப்படி ஏதோ நம்பர்ஸ்லாம் இருக்கும். நான் நினைச்சேன் ஒவ்வொரு ஏர்போர்ட்ல ஒவ்வொரு நம்பர் எழுதி வச்சிருப்பானுங்க போலன்ட்டு. அவன் பார்க்காம சொல்றான், இப்போ இந்த நம்பர்ல இருக்கா, அந்த நம்பர்ல இருக்கான்றான். டேய், உனக்கு அப்புறம் தெரியும், நீ இங்கெல்லாம் உட்காந்துருக்க, நான் தானடா விண்டோல உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். வேர்ல்டு ஃபுல்லா அப்படிதான் இருக்குமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வேர்ல்டு ஃபுல்லா எல்லா ஏர்போர்ட்லயுமே அந்த ரன்வேல வந்து சர்டன் நம்பர்ஸ் இருக்கும். அது அந்த டெக்னிக்கல் பேர்லாம் எனக்கு தெரியலங்க. அவன் சொன்னா மறந்துருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த நம்பர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றான். இப்போ இது போய் கரெக்டா இப்படி போகும், இது இப்படி இருந்தாதான் அப்படி வரும், அப்படி இருந்தாதான் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? சொல்லிட்டு அவன் என்ன சொன்னானா, ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னான். எதிர்காத்திருக்கணும், எதிர்காத்திருந்துச்சுன்னா லிஃப்ட் இருக்கும் அப்படின்னா. அந்த படத்தை போடு விஜய், பாருங்க. லிஃப்ட்னு ஒன்று இருக்கா, மேல தூக்கும். சரிங்களா? அவன் என்ன சொன்னான்னா, எதிர்காத்து இருந்துச்சுன்னா லிஃப்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா. இந்த ஒரு நல்ல லிஃப்ட் கிடைக்கும், நல்ல டக்குன்னு ஒரு லிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா. எனக்கு புரியல. அப்புறம் புரிஞ்சோ, இதெல்லாம் இருக்குது போல, பிசிக்ஸ்ல இருக்கு போல. எதிர் வரும்போது என்ன ஆகுமா, லிஃப்ட் நல்லா வரும் அப்படின்னு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் ஒரு சூப்பரான மேட்டர் ஒன்று ரிவீல் பண்ணாங்க. அவர் சொன்னாரு, வாழ்க்கையில எதிரிகளை சந்திக்கும் பொழுதுதான் லிஃப்ட் நல்லா இருக்கும் அப்படின்னாரு என்கிட்ட. ஹல்லேலூயா, ஆமென். கோலியாத்தை சந்திக்கும் போதுதான் தாவீதுக்கு லிஃப்ட் வந்துச்சு. ஆமென். புரியுதுங்களா இல்லைங்களா? கோலியாத்தை சந்திக்கும் போது லிஃப்ட் ஆயிட்டான் அவன். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எதிரிகளை சந்திக்கிறாங்களோ அங்கெல்லாம் லிஃப்ட் வரும். நம்ம வந்து என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப பார்த்தாலும், ஆண்டவரே எதிரியே இருக்கக்கூடாது ஆண்டவர். கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் நாட் a bed of roses. நல்லா கேட்டுக்கோங்க. சரிங்களா? எதிரியை சந்திக்க சந்திக்க உங்க விசுவாசத்தை நீங்க நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ லிஃப்ட் ஆகவே செய்யும். என் வாழ்க்கையில நான் வந்து இப்ப நான் பார்க்கும்பொழுது இந்த 10 years ஆஃப் மினிஸ்ட்ரியில நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய ரொம்ப மோசமான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் சந்திச்சிருக்கேன் நான் மினிஸ்ட்ரியில. ஊழியத்திலையும் சரி, ஃபினான்ஸ்லயும் சரி, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள், பர்சனல் லைஃப்லயும் சரி நிறைய சந்திச்சிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது இன்னும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எப்படி வந்து கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதுக்கு வந்து ஒரு விசுவாசம் உள்ள இருந்து வந்துச்சு பாத்தீங்களா? எவனுக்குமே ஒர்க் ஆகாத ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அதே போல நம்ம வாழ்க்கையிலே கோலியாத்தை சந்திக்கும் போது அந்த விசுவாசம் உள்ள இருந்து எந்திரிக்கும். அது என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகும். சோ அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? சூழ்நிலைகளா எதிர்ப்பா இருக்கலாம், மக்கள் எதிர்ப்புல இருக்கலாம்,
என்ன வேணா இருக்கலாம். ஃபினான்ஸ்ல உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும், மினிஸ்ட்ரியில எதிர்ப்பு இருக்கும். அதனால அது வரும்பொழுது நீ என்ன ஆவ? லிஃப்ட் ஆவனார். எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா ஆண்டவர். அதனாலதான் பாருங்களேன், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் தி அப்போசிஷன். உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு காரியம் இருக்குன்னா இன்னும் அதிகமாக கர்த்தர் வல்லவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை எடுத்துக்கோங்க. ஆமென். யூஸ் தட் as an opportunity to know how good your God is and how powerful your God is. நல்லவர் மட்டும் இல்லைங்க, வல்லவராகவும் இருக்கிறார் அவர். அதை யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கிட்டு உங்க விசுவாசத்தினால நீங்க என்ன பண்ணலாம்? எப்படி ஏரோப்ளேன் லிஃப்ட் ஆகுதோ அப்படி நீங்க லிஃப்ட் ஆயிடலாம் மேல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹalleluya. அப்ப அந்த பையன் அழகா சொன்னான். சூப்பரா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஜர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பைலட்டோட ஒரு ஃபிளைட்ல ஒரு பைலட்டோட போகும்போது நல்லா இருக்கு பாத்தீங்களா? நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சுச்சு. சோ அதே போலதான் விசுவாசமும் எப்படி இருக்குதான்? ஒரு பிரமாணம். சொல்லுங்க, விசுவாசம் ஒரு பிரமாணம். இட் இஸ் a law. இந்த லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப அருமையான லா, ரொம்ப ஈஸியா ஒர்க் ஆகுற லா, ரொம்ப கஷ்டமான லாலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பைலட் ட்ரைனிங் எல்லாம் போய் படிக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் எல்லாம் ஆகாது. அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி கேன் கிராக் தட் லா. ஆமென். எல்லாருமே இந்த லா வந்து ஈஸியா பயன்படுத்தலாம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது வந்து நம்ம வந்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மார்க் 5 25 இருந்து படிப்போம் சிஸ்டர். மார்க் 5:25. இப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அடுத்தது. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. திரளான ஜனங்கள் உண்மை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்றது, இந்த டீனர்ல ஒரு தெரு இருக்கு பாத்தீங்களா? அது தெரு பேர் மறந்துச்சு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட். அந்த ரங்கநாதன் தெருக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படிதான் இருந்திருக்கும். திரளான ஜனம். நீங்க உள்ள போனீங்கன்னா அவனே கூட்டிட்டு போயிடுவான், கடைசி வரைக்கும் உங்களை தள்ளிட்டே போயிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் போனீங்கன்னா முடியாது. டீனர்ல நான் டீனர்ல தான் இருக்கேன். அந்த பக்கம் அந்த சைட்லாம் போகவே மாட்டேன். அப்படியே அவனே தள்ளிட்டு போயிடுவான். நீங்க போய் நின்னா மட்டும் போதும், அவனே தள்ளிட்டு போயிடுவான். இப்படிதான் இருக்கும் பாருங்க. இதே மாதிரிதான் இருக்கும். திரளான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே நெருக்கி கொண்டே இருப்பாங்க. நான் கூட நிறைய வாட்டி யோசிப்பேன், என்னடா டெய்லி எப்படா இவ்வளவு கூட்டம் வருது உனக்கு? என்னடா வாங்குவீங்க டெய்லி வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல, சில பேருக்கு அங்க போய் வாங்கினாதான் வந்து பிடிக்கும் போல. அவன் அந்த மாதிரி நெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரங்கநாதன் தெருல நீங்க நின்னுட்டு யார் என்னை தொட்டால் அப்படின்னா எல்லாம் சிரிப்பாங்க உன்னை பார்த்து. ஏய், எங்க நிக்கிற நீ? யார் தொட்டான்னு கேட்டுட்டு இருக்க? நீ லோன்லி பீச்லயா நின்றுட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு தனிமையா ஒரு கடலோரத்துல நின்றுட்டு இருக்கீங்க. யார் தொட்டாரு? அது மாதிரி ஏசு கேட்க, யார் தொட்டார்? எல்லாரும் தான் தொட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏசு யார் தொட்டாருன்னு கேட்கிறாரு. 100 பேர் தொட்டுட்டு இருக்கான், எல்லாம் தொட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த ஸ்திரீ தொடும்பொழுது மட்டும் என்னாச்சு? வல்லமை புறப்பட்டு வெளியே போச்சு. மத்தவன் தொடும்பொழுது வல்லமை புறப்பட்டு வெளியே போல. இந்த ஸ்திரீ தொடும்பொழுது மட்டும் வல்லமை புறப்பட்டு வெளியே போச்சு. ஓகே, அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. இன்னொரு பகுதி பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், தி காஸ்பல் அக்கார்டிங் டு லூக் 5, லூக்கா 5ல 17வது வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. போதும். சகல ஊர்களில் இருந்தும், கலிலேயா யூதேயா எருசலேம்ல இருந்து நியாயசாஸ்திரிகள் பரிசேயர் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. and the power of the Lord was present to heal them. இங்கிலீஷ்ல அழகா heal them. heal who? யாரை ஹீல் பண்றதுக்காக இருந்துச்சு? சொல்லுங்க கரெக்டா.
அந்த இதுல பாருங்க, அந்த வசனத்துல பாருங்க, லிஸ்ட் இருக்குது பாருங்க. யாருங்க? பரிசேயர், வேத பாரகர், நியாய சாஸ்திரிகள் நியாயசாஸ்திரிகள், இவங்களை ஹீல் பண்றதுக்கு என்ன இருந்துச்சாங்க? கர்த்தருடைய வல்லமை. வல்லமை இருந்துச்சு. The power of the Lord was present to heal them. Heal who? The Pharisees, the teachers of the law. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? Amen. அந்த கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க யாரும் ஹீல் ஆன மாதிரி அங்க கதையை அங்க அக்கௌண்டே கிடையாது. இந்த கதையை நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. இப்ப டைம் இல்ல. இந்த பரிசேயர் யாரா ஹீல் ஆனாங்க? இல்ல வேத சாஸ்திரிகள், டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அவங்க யாரா ஹீல் ஆனாங்கன்னு அக்கௌண்டே இல்ல. ஹீல் ஆனது யாரு தெரியுமா? வெளியில இருந்து ஒருத்தன் வருவான் நடக்க முடியாம, ஒரு பேரலிட்டிக் மேன, அவனை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அந்த வீட்டுல இல்லாத ஒரு ஆளு, அந்த மீட்டிங்ல இல்லாத ஆளு வெளியில இருந்து ஒருத்தன் நடந்து வந்து அவன் என்ன ஆயிட்டு போயிடுவான்? ஹீல் ஆயிட்டு போயிடுவான். உள்ள இருந்த ஒரு பயலும் ஹீல் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இங்க பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்டயா? தெளிவா வசனத்துல போட்டிருக்கு. அந்த பவர் ஆஃப் த லார்ட் வாஸ் பிரசன்ட் தேர் டு ஹீல் தம். பிணியாளிகளை குணப்படுத்தும் தேவனுடைய வல்லமை அங்கு விளங்கிற்று. யார? அங்க இருக்கிற பிணியாளிகள். சோ கண்டிப்பா பாரிசீஸ், டீச்சர்ஸ் ஆஃப் த லால எவனாவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்திருப்பான். எவனும் ஒன்றும் சூப்பர் ஹெல்த்தியாலாம் இருந்திருக்க மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு சுகராவது இருந்திருக்கும் அவனுக்கு. அது பிபி சுகராவது வச்சிருந்திருப்பான் எவனாவது. ஆனா எவனுமே என்ன ஆகல? ஹீல் ஆகல. The sad thing is nobody got healed. இயேசு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, ஹீல் ஆகல. எங்கேயோ இருந்து வந்தவன் ஹீல் ஆயிட்டு போயிட்டான். உள்ள இடம் கிடைக்காம கூரியெல்லாம் பிரிச்சுட்டு வந்து இறங்கி அவன் என்ன ஆயிட்டான்? ஹீல் ஆயிட்டு போயிட்டான். அதே போலதான் மார்க் 5 பாத்தீங்கன்னா என்னாச்சு? எல்லாரும் அவர் அமுக்குறாங்க, எவனுக்குமே ஹீலிங் பவர் வெளியே, இயேசு பவர் வெளியே போல. ஆனா இந்த அம்மா வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுது, அவருக்குள்ள என்ன போயிடுச்சு? பவர் போயிடுச்சு. He perceived that power went out of him. அவர் உணர்ந்தார், தனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதே அவர் உணர்ந்தார். அதை உணர்ந்ததுனாலதான் கேட்கிறார், யார் என்னை தொட்டார்? Who touched me? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏன் வந்து இந்த 2 கதையிலையும் வந்து ஒரு அவுட் சைடர் ஹீல் ஆகுறாங்க, கூட இருந்தவன் ஹீல் ஆகல? இந்த 2 கதையிலையும் பாத்தீங்கன்னா கூடயே ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டே இருந்தான், அவன் ஹீல் ஆகல. மார்க் 5 உரசிக்கிட்டே வரான், ஹீல் ஆகல கடைசி வரைக்கும். லூக்கா 5 வீட்டுக்குள்ள மீட்டிங்ல உட்காந்துருக்கான், ஹீல் ஆகல. வெளியில இருந்து வந்து ஒருத்தன் வந்து ஹீலிங் ஆகிறான். சோதர். ஏன்னா உள்ள இருந்தவன் எவனுமே எதுல ஆபரேட் பண்ணல? விசுவாச பிரமாணத்துல ஆபரேட் பண்ணல. வெளியில இருந்த வந்தவன் கரெக்டா என்ன பண்றான்? ஆபரேட் பண்றான். எத்தனை பேர் புரியுது? வீட்டுல என்னதான் டியூப் லைட் இருந்தாலும் சுவிட்ச போடணும். சுவிட்ச போடலைன்னா வீட்டுல எப்பவுமே என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? டியூப் லைட் அழகா இருக்கும், எல்லா லைட்டும் இருக்கும், சரிங்களா, பவர் சப்ளை இருக்கும். நீங்க சுவிட்ச போடாம லைட் எரியல அப்படின்னு இபி ஆஃபீஸ் போன் பண்ணீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? சார் கரண்ட்லாம் இருக்கு சார் அப்படின்னுவான். இல்லைங்க எங்க வீட்டுல லைட் எரியல. சரி இருங்க சார், சரி ஏதாவது ஃபியூஸ் கேஸ் போயிருக்கும் சார்னு வருவான். அங்கிருந்து ஒருத்தன் வருவான், லைன்மேன் ஒருத்தன் வந்துட்டு எல்லா ஃபியூஸையும் திறந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு ஃபியூஸ்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு, என்ன சார் அப்படின்னா, இல்லைங்க லைட் எரியலன்னா வந்து போட்டுட்டு சுவிட்ச போடுங்க சார், முதல்ல சுவிட்ச போட்டா தான் சார் எரியும். உங்களுக்காக ஸ்பெஷலா நான் வந்து போடுவேன்னா சார்ன்னு 2 திட்டிட்டு போவாங்க. அது போலதான் விசுவாசம் என்றும் பிரமாணத்துல ஆபரேட் பண்ணதான் நடக்கும். புரியுதுங்களா? சபைக்கு போறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாது? நடக்காது. சபைக்கு போறதுனால ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. பைபிள் படிக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. ஆனா ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, பைபிளை ஒரு புக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைபிளை படிக்கிறதுனால என்னுடைய விசுவாசம் வேலை செய்யும், கர்த்தர் வந்து என் வாழ்க்கையில வேலை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம படிக்கும் பொழுது ஒண்ணும் நடக்காது. எத்தனை பேர் புரியுது? சும்மா படிக்கலாம். நிறைய பேர் என்ன ஃபேண்டாஸ்டிக், என்னோட சூப்பரா படிக்கிறாங்களா எனக்கு தெரியுங்க. வேற லெவல்ல சொல்லுவாங்க. அவர் ஒரு இதுக்கு போயிருந்தான், ஒரு மீட்டிங் முந்தி ரொம்ப வருஷம் முன்னாடி ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு மீட்டிங். அதுல நான் ஒரு பிரசங்கியார், இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நாங்க ஒரு 2 பேர் போயிருந்தோம். இன்னொரு பிரசங்கியார் வந்தார் வேற ஊர்ல இருந்து. அது ஒரு 3 நாள் மீட்டிங். ஸோ ஒவ்வொரு செஷன் பேசுவோம். நான் பேசுற செஷன் எல்லாம் கர்த்தர் நல்லவர், ஹீலிங் பண்ணுவான்னு பேசுவேன்.
இன்னொரு பிரசங்கர் வருவார், கட 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 கடன்னு பேசுவார், ஒரு 100 வசனம் பேசுவார், அப்படி இப்படி 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 இப்படின்னு வரும். சரிங்களா? பேசிட்டு பயங்கரமா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்புறம் நைட்டு சாப்பிடும் போது சொல்றாரு, பிரதர் நான் ஒரு 10 பிரசங்கம் வச்சிருக்கேன் பிரதர், எல்லா இடத்துலயும் போய் டக்கு டக்குன்னு ஒன்று அவுத்து விட்டுருவோம் பிரதர் அப்படின்ட்டு. என்னது 10 பிரசங்கம் ரெடி பண்ணி ரெடியா இருக்கும் பிரதர், எங்க கூப்பிட்டாலும் போயிட்டு அப்படி இப்படி. அடப்பா, இவர் இவர் பயங்கரமான ஆளா இருப்பார் போல இவரு. எதுக்கு டப்பு டப்பு அப்படியே அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிக்கிறாரு, அப்படியே வசனமா அடிக்கிறாரு தூக்கி. சொன்னவருக்கு ஏன் சொன்னேன்னு தெரியல, கேட்டவனுக்கு ஏன் கேட்டேன்னு தெரியல. அப்படி ஓடுது அவர் பிரசங்கம். அவர் ஊழியமா அப்படிதான் ஓடுது. ஒரு 10 வச்சிருக்கேன் பிரதர் ஸ்டாண்டர்டா அப்படின்றாரு. எது 10 வச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு இடத்துல ஒன்னு அவுத்து விட்டுருவாராம் போய். 10 சட்டை இருக்குது, டெய்லி ஒரு சட்டைன்ற மாதிரி 10 பிரசங்கம் வச்சிருக்காரு ரெடியா. நினைச்சேன் இப்படி இருந்தா எங்கத்தான் வழங்கும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா அவங்க சொல்றது? சோ இப்ப பாருங்களேன், இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 சம்பவத்திலையும் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஆண்டவருடைய நன்மையை வந்து டேப் பண்றாங்க. சோ இப்ப வாங்க, இந்த வசனம் வந்து ரோமர் 3:27 ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை வந்து 3:27 மெசேஜ் வெர்ஷன்ல போட்டு விஜய், மெசேஜ் வெர்ஷன்ல போடு. இந்த ஒரு வசனம் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாத்திரும். இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையை மாறிடும் உங்களுக்கு. பாருங்க சிஸ்டர், படிங்க. So where does that leave our proud Jewish insider claims and counterclaims? Cancelled? Yes, cancelled. What we have learned is this: God does not respond to what we do. We respond to what God does. We have finally figured it out. Our lives get in step with God and all others by letting Him set the pace, not by proudly or anxiously trying to run the parade. Hallelujah. faithனா என்ன தெரியுமா? அதை ஹைலைட் பண்ண. We have finally figured it out. என்னது? What we have learned is this: God does not respond to what we do. முந்தின லைன், what we have learned is that God does not respond to what we do. என்னது? We respond to what God does. Hallelujah. விசுவாசம்னா என்ன தெரியுமா? இதுதான், இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம செய்யறத பார்த்து ஆண்டவர் செய்யலையாங்க, நம்ம செய்யறத பார்த்து செய்யல ஆண்டவர். விசுவாசம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்தாரோ அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். எத்தனை பேர் புரியுது? இது புரிஞ்ச மாதிரி இருக்கு பிரதர், ஆனா புரியல பிரதர் அப்படின்னு இருக்குதா கொஞ்சம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாங்க வாட் பாருங்க, அது எப்படி அழகா வருது பாருங்களேன். God does not respond to what we do. ரொம்ப முக்கியம். God does not respond to what we do னா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லா இடத்துலயும் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லா சபைகள்லயும் எல்லா டினாமினேஷன்லயும் முக்காசி என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ செய்யறத வச்சுதான், அந்த அளவை வச்சுதான் ஆண்டவர் உனக்கு செய்வார் அப்படின்ட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? கரெக்டா சிஸ்டர்? நீங்க செய்யறத வச்சுதாங்க, நீ எந்த அளவுக்கு செய்யறியா அந்த அளவுக்கு அவர் செய்வார். அப்படி உனக்கு செய்யலைன்னா நீ செய்யறது பத்தல அப்படின்ட்டாங்க. கரெக்டா? சோ என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு ஹீலிங் நடக்கலையா, அப்போ என்ன பத்தல, உன் ஜெபம் பத்தல அப்படின்னுவாங்க. உன்னுடைய உபவாசம் பத்தல, உன்னுடைய பரிசுத்தம் பத்தல. எத்தனை பேருக்கு புரியுது? உன்னுடைய இது பத்தல, உன்னுடைய அது பத்தல அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாரு, ஆஃபரிங் பத்தல அப்படின்ட்டாரு. ஒருத்தர் என்கிட்ட ஆஃபரிங் பத்தல, அதனாலதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது பத்தல அது பத்தல, இதெல்லாம் சரி பண்ணாதான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். ஸோ மக்களும் என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. கரெக்டா? உபவாசம் பண்ணி பாக்குறாங்க, இது பண்ணி பாக்குறாங்க, அது பண்ணி பாக்குறாங்க, எல்லாத்தையும் பண்ணி பார்த்து கடைசியில என்ன நடக்க மாட்டீங்க, ஹீலிங் நடக்க மாட்டேங்குது. இந்த பாருங்க, ரொம்ப ஈஸியா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். உபவாசம் பண்ணா ஹீலிங் நடந்துரும்னா இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஹீல் ஆயிடலாங்க, ஈஸியா ஹீல் ஆயிடலாம். தெரியுமா உங்களுக்கு? எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு 40 நாள் சாப்பிடாம இருந்துடலாம். என்னங்க, கரெக்டா இல்லையா? எப்படியாவது 40 நாள் ஆபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு அப்படியே அப்படியே ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டே ஓட்டி என்ன பண்ணிடலாம், சாப்பிடாம ஓட்டிடலாம். புரியுதுங்களா? அதுவும் பண்ண முடியாது, நடக்க மாட்டேங்குது. வெள்ளை சட்டை போட்டு நகையெல்லாம் கழட்டினா ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணிடுவார்னா ரொம்ப ஈஸி. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா தான். எல்லா கலர் சட்டையும் தூக்கி ஓரமா போட்டு
கோஆப்டெக்ஸ் போயிட்டு நல்லா வெள்ளையில கதர் சட்டை வாங்கி அழகா போட்டுட்டு நகையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு ஈஸியா பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஈஸி கஷ்டமா ஈஸியாங்க இது? சட்டையை மாத்துறது ரொம்ப கஷ்டமா? கிடையாது. ஈஸி தான். ஈஸியா சட்டையை மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் சட்டையை மாத்தி கழட்டியும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா God does not respond to what we do. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். God does not respond to what we do னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுனால, ஒரு கிரியையை செய்யறதுனால ஆண்டவர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்ல. அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிருக்க காரியம் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு தான் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் புரியுது? Amen. இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு. இப்ப ஹீலிங் ஸ்கூல்ல நீங்க அட்டன் பண்ற உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் வச்சிருக்காரு. இதுதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? சரிங்களா? இப்போ நீங்க அதுக்கு தான் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. புதுசா நீங்க எதையும் என்ன பண்ண போறது இல்ல, ஆண்டவரை செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறது இல்ல. இப்போ நீங்க அதிகமா ஜோம் பண்றதுனால அவர் திரும்ப போய் உங்களுக்காக சிலுவையில மறிக்க போறாரா? கிடையாது. நீங்க அதிகமா ஜோம் பண்றதுனால அவர் வந்து என்ன பண்ற, சரி ஓகே பண்ணி தொலைவான், ரொம்ப ஜோம் பண்றான், ரொம்ப கத்துறான், கேட்க முடியல, டெய்லி கத்திட்டு இருக்கான், அதனால வேற வழி இல்லாம என்ன பண்ணுவான், பண்ணி தொலைவான் அவனுக்கு, இல்லைன்னா நம்மளை விட மாட்டான். சில பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, ஆண்டவர் செய்யற வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன் பிரதர் அப்படின்னுவாங்க சில பேர். கேட்டிருக்கீங்களா அது? கேட்டிருக்கீங்களா அது? தமிழ்ல போட்டிருக்கா, படிங்க சிஸ்டர். நாம் செய்யும் செயல்களுக்கு கடவுள் பதிலளிப்பதில்லை. கடவுள் என்ன செய்கிறாரோ அதற்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம். கரெக்டா. நாம் செய்யும் செயல்களுக்கு, நாம் செய்யும் கிரியைகளுக்கும் அப்படி எடுத்துக்கணும். நாம் செய்ய, இட் இஸ் நாட் பை ஒர்க்ஸ். இது வந்து ரோமர் 3 வருது. 3 என்ன கான்டெக்ட்ல வருதுன்னா, ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் அந்த கான்டெக்ட்ல வருது. ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்படுறான்? நீதிமான ஆக்குனது ஃபெய்த்னால. எப்படி வருது? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அந்த கான்டெக்ட் ஆதியாகமம் 15 வருது பாத்தீங்களா? அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி பூமியில் உள்ள நட்சத்திரத்தை போல இருக்கணும்னா அவன் என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறான். உடனே விசுவாசிக்கிறான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த கான்டெக்ட்ல வருது. நீங்க ரோமர் 3 படிச்சு பாருங்க. சரிங்களா? இது ஒரு நாள் தனியா ஒரு டீல் பண்ணும். இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான இது எப்படி விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுறீங்கன்ட்டு. சோ இன்னைக்கு உங்களுடைய சுகம் வந்து எங்கிருந்து வருது? ஆண்டவருடைய சரீரத்துல இருந்து வருது. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடிச்ச காரியத்துல இருந்து தான் வருது. இப்போ நீங்க அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுடைய பினான்சியல் பிரேக் த்ரூ எங்க இருந்து வரப்போகுது? ஆண்டவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில உங்களுக்காக செய்து முடிச்ச அந்த காரியத்துல இருந்து தான் வரப்போகுது. நீங்க அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு சொல்றது? புதுசா நீங்க கதறதுனால ஃபைனான்ஸ் என்ன பண்ண போறது இல்ல, அவரு கூலியை பிச்சுட்டு கொடுக்க போறது இல்ல. அவர் ஏற்கனவே அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க தேவைகள்லாம் சந்திப்பான்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உங்க பினான்ஸ் வருது உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது வந்து நான் வந்து போக போக வாரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுக்கிறேன். ஏன்னா இது 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 புரிஞ்சிருச்சுன்னா ஃபெய்த் ஈஸியா ஆபரேட் ஆகும். பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். ஃபைனான்சியல் பிளெஸிங். இப்போ ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக நிறைய பேர் ஜோம் பண்றாங்க, ஆண்டவரே பணத்தை கொடுங்க, ஆண்டவரே பணத்தை கொடுங்க. ஆனா ஏன் பணம் வர மாட்டீங்கன்னா, கர்த்தரனை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்ற அந்த எண்ணம் இன்னும் அவங்களுக்குள்ள வரவே இல்லை. The blessing of the Lord, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. கலாத்தியர் 3:13 படி சாபம் என் மேல இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. சாபம் யார் மேல போயிருச்சு? கிறிஸ்து மேல போயிருச்சு. ஆசீர்வாதம் யார் மேல வந்துருச்சு? என் மேல வந்துருச்சு. இதை நம்ம பார்த்தோம்ல, நீங்களும் ஆபிரகாமின் குமாரர்கள். எத்தனை வாரம்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். அந்த மெசேஜ் கேளுங்க. எப்படி நீங்க வந்து ஆபிரகாமுடனே நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஹேவ் பீன் blessed along with believing ஏப்ரஹாம். கலாத்தியர் 3 அதுல முந்தின வசனம் போடுவது. கலாத்தியர் 3ல கொஞ்சம் முன்னாடி, அந்த 13 கொஞ்சம் முன்னாடி வசனம் பாரு, 10வது வசனம் நினைக்கிறேன். விசுவாசிக்கிற ஆபிரகாமுடனே நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். சோ இப்ப நம்மள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு போட்டிருக்கு பைபிள்ல. I am blessed along with Abraham. ஆபிரகாமுடனே கூட சேர்ந்து நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நானும் ஆபிரகாமின் சந்ததியில இருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. I am a heir of
Christ and I am from the lineage or the from Abraham through Christ. இந்த மெசேஜ் பாருங்க, பாத்தீங்கன்னா இது புரியும். நான் பேசியிருப்பேன் டீட்டெயிலா. நான் ஆபிரஹாமின் குமாரனா, சன் ஆஃப் ஏப்ரஹாம். எல்லாரும் ஆபிரஹாமின் குமாரன் எழுதியிருக்கு. கலாத்தியர் 3 ஃபுல்லா தான் எழுதியிருப்பார் அவர். ஸோ இதை விசுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபினான்ஸ்ல என்ன வருது? பிரேக் த்ரூ வருது. உங்க ஹெல்த்ல பிரேக் த்ரூ வருது. உங்களுக்கு சக்சஸ் நீங்க பாக்குறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி டன் ஃபார் யூ. இதுதான் ரெஸ்பாண்டிங் டு காட். கதறி அழுது உபவாசத்துல கடக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்ல, புதுசா ஒன்றும் செய்ய போறது இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். நீங்க ரெஸ்பாண்ட் மட்டும்தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வாங்க, பவுல் வந்து எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு? ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நம்ம எடுத்துப்போம். பவுல் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருன்ட்டு. இந்த மால்டா தீவுல வந்து பவுல் வந்து இறங்குறாருல, கப்பல் செய்த மாதிரி இறங்குறாரு. அந்த வசனத்துக்கு வந்துடும். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 28. அப்போஸ்தலர் 28. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் இந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாம இருந்தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து கப்பல் சேதத்துல இருந்து பழைக்கிறாரு. ஷிப்ரக்ல இருந்து காப்பாற்றி வர்றாரு. மால்டா தீவுல வந்து இறங்குறாங்க. எல்லாம் வந்து லேண்ட் ஆகுறாங்க. வந்து எல்லாம் ரொம்ப நனைஞ்சு வந்திருக்காங்கல்ல, எல்லாம் குளிர் காயிறாங்க. ஒரு பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்சோடனே பவுல் என்ன பண்றாரு? அதை உதறி போடுகிறார். He shook off his hand. He shook his hand. Shook off the creature into the fire. அதை அப்படியே உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையவில்லை. எப்படி பவுல் இவ்வளவு கான்பிடென்டா இருந்தாரு? பாம்பு கடிக்குதுங்க, லிட்டரலா ஒரு பாம்பு கடிக்குது, சரிங்களா? ஏதோ தெரியாமலாம் கடிக்கல, நல்லா தெரிஞ்சு கையில கடிக்குது. அப்பனா பார்த்துருப்பாரு, கடிக்கிறதையும் பார்த்துருப்பாரு. கடிச்சு தொங்கி இருக்கும். அதனால தான் அப்படி உதறினாருன்னு போட்டிருக்கு. உதறினாருன்னு என்ன அர்த்தம்? கையில தொங்கிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? நம்மளாம் பாம்பை பார்த்தாலே சில பேர் மயங்கிடுவாங்க. பாம்புனாலே மயங்கிற ஆள்லாம் எனக்கு தெரியும். பாம்புன்னு சொல்லுங்க, மயங்கிடுவானுங்க கீழே. அந்த ஆள்லாம், அந்த மாதிரி ஆள்லாம் நமக்கு தெரியும். கையில தொங்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு? உதறிட்டாரு. ஒரு என்ன அடையவில்லையா? தீங்கும் அடையாது இருந்தான். he suffered no harm. எப்படி இது நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கான்பிடென்டா பவுல் இருந்தாருன்னா, பவுலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெவலேஷன் இருந்துச்சு. என்ன ரெவலேஷனா? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, சரிங்களா? அது ஒரு ரெவலேஷன். இன்னொன்னு வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ரெவலேஷன் அண்ட் நாலேஜ் என்னன்னா, தன்னுடைய பர்பஸை குறித்த ஒரு ஒரு தெளிவு இருந்துச்சு அவருக்கு. எத்தனை பேர் புரியுது? he had a clarity about his purpose. ஏன்னா பவுல அழைக்கும் போதே ஆண்டவர் எப்படி அழைக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 9:15, ஆக்ட்ஸ் 9:15, அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஸோ பவுலுக்கு வந்து அழைக்கும் போது ஆண்டவர் எப்படி அழைக்கிறாருன்னா, புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரேல் புத்திரர்கள் 3 பேருக்கும் அவன் என்ன போய் போனான்? நாமத்தை, எஸ்பெஷலி கிங்ஸுக்கு போய் அவன் சொல்லணும். அது ஒரு மேண்டேட் அவன் மேல இருக்குது. நிறைய ராஜா, அதனால தான் பாத்தீங்கன்னா அகிரிப்பா ராஜா, ஃபெலிக்ஸ், இவங்க முன்னாடி எல்லாம் ஆண்டவர் நிக்க வைக்கிறாரு. கடைசியில ரோமுக்கு கொண்டு போய் சீசர் முன்னாடி நிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு வந்து ரோம் வந்து ஒரு கிறிஸ்டியன் இதா மாறினதுக்கு காரணம் வந்து பவுல் வந்து அங்க போய் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவித்தாரு. பவுல் வந்து ரொம்ப வருஷம் அங்க ரோம்லயே இருந்தார். அவர் இருந்ததுனாலதான் ஃபைனலா என்னாச்சு? கான்ஸ்டன்டின் வரும்போது ரோமன் எம்பரர் வாஸ் அனௌன்ஸ்ட் as a கிறிஸ்டியன் எம்பையர். அந்த எம்பரர் வந்து கிறிஸ்டியன் எம்பையர்னே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கான்ஸ்டன்டின் வரும்போது, சரிங்களா? அதுக்கு காரணம் வந்து பவுலுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருந்துச்சு. தன்னுடைய அழைப்பு குறித்த ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருந்துச்சு. He was convinced about his calling and purpose. I have to stand before Caesar. அது எங்க வரும்னா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுவார், நீ சீசர் முன்னாடி நிக்கணும்ட்டு. அப்போஸ்தலர் 27, அவங்க அந்த கப்பல்ல இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். தேவனுடைய தூதன் வந்து ஒரு தரிசனத்துல வந்து பவுலோட பேசுவாரு. அது படிங்க, 21ல இருந்து படிங்க, 21ல இருந்து 25 வரைக்கும்.
அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, ம், இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் ம். சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். பாருங்க, கப்பல் அது போதும். நல்லா கவனிங்க. அதாவது இந்த கதை வந்து 27ல இருந்து படிச்சீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பாலும், மத்த கைதிகளும் ரோமுக்கு போணும். சரிங்களா? கிளம்பும் போதே பால் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "கிளம்பாத, புயல் வரும். இது சரியில்ல" அப்படின்ருவாரு. பவுல் வந்து ஒரு தேவ மனுஷனால ரொம்ப தெளிவா சொல்லிருவாரு. என்ன சொல்லிருவாருன்னா, அங்க பாருங்க. 10வது வசனம் படிங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நமது ம். ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி என்று அவர்களை காண்கிறேன் எச்சரித்தார். என்று காண்கிறேன்னா, அவருக்கு பெர்சீவ் பண்ணிட்டாரு அவரு. மேன் ஆஃப் காட், மேன் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவ மனிதர், தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர். அ சோ தேவனுடைய ஆவியினால அவர் நடத்தப்படுற ஒரு மனுஷன். மேன் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். சோ அவருக்கு பெர்சீவ் பண்றாரு. ஸ்பிரிட்ல அவருக்கு தெரியுது அவருக்கு. நான் காண்கிறேன். ஐ நோ தட் திஸ் இஸ் நாட் கோயிங் டூ பி எ சக்சஸ்ஃபுல் வாயேஜ். இது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக இருக்க போறதில்ல. இது நம்மளுக்கு பெரிய இழப்ப கொண்டு வரும் அப்படின்றத சொல்றாரு. ஆனாலும் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்ரசன்ட்டுங்க. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? 11வது வசனம். படிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் ஆ, மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஆ, பாருங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலின் சொல்லை கட்டளை என்ன பண்ண? அதை கேட்காம அந்த மாலுமியையும் கப்பல் எஜமானையும், அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி வந்து ஹெல்ம்ஸ்மேன் அப்படின்னு வருது. சரி, அந்த கப்பல் ஓட்டுறவனா இருப்பான். அவன் சொல்றதை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? சில பேர் இருப்பான் பாத்தீங்களா, கும்பல், அதெல்லாம் நடக்கும் ஆகும்னுவானுங்களா, அந்த மாதிரி ஒரு 4 பேர் இருந்திருக்கான் கூட. உல்டா ஜாலர் அடிக்கிறதுக்கு. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எங்களுக்கு கப்பல ஓட்ட தெரியும். நாங்கலாம் அப்படி அப்படி இப்படி கட்டு விட்டு ஓட்டு போயிருவோம் நாங்க கப்பல. புயல் அப்படி வந்தா இப்படி கட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு இருப்பான் அவனாவது. நாங்கலாம் சூப்பரா ஓட்டுவோம் கப்பல் நாங்கலாம். அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டான். கூட்டு போய் கடைசியில என்ன ஆயிடுச்சு? மாட்டிக்கிட்டானுங்க. சரிங்களா? மாட்டிக்கிட்ட உடனே பவுல் சொல்றாரு, "எப்பா நான் சொன்னேன்." 21வது வசனம் சொல்றாரு. "எப்பா நான் சொன்னேன் அப்பவே. ம் இந்த மாரி ஆயிடும். போக வேண்டாம்." அப்படின்னு கிளம்பும்போதே சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. சரி பரவால்ல. இப்ப நான் சொல்றத கேளுங்க. 22வது வசனத்த சொல்றாரு. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று ம். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் ம். சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ம். ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, ம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினாலே ஆ. மனுஷரே, திடமனதாயிருங்கள். எனக்கு ம். சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆ, பாருங்களேன். சொல்றாரு, "எப்பா நான் சொல்றத கேட்காம கிளம்பிட்டேன். ஆனாலும்" சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு? "பயப்படாத. தேர் வில் நாட் பி எனி லாஸ் ஃபார் லைஃப்." ஜீவனுக்கு எந்த சேதமும் வராதீங்க. யாரும் மரித்து போக மாட்டீங்க. கப்பல் தான் சேதமாகும். எல்லாரையும் எல்லாரையும் காப்பாற்றப்பட்டுருவீங்க. ஏன்னா, ஆண்டவருடைய தூதன் என்னை ஆட்கொண்டவரும் அந்த அந்த வசனத்த போடுங்க. 23வது வசனம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய ஆ, தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ம். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். பவுலோட காலிங் என்னது? ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ். சோ இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, சீசர் முன்னாடி நிக்கணும் அவர் போய். அதான் ராயன்னு போட்டுருக்கு. ஹி மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் சீசர். சோ அதுக்கு தான் ரோமுக்கு போயிட்டு இருக்காரு. சோ ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, "எப்பா பயப்படாத. உன் பர்பஸ் அண்ட் காலிங் ஃபுல்ஃபில் ஆகல இன்னும். நீ போய் சீசருக்கு நிக்கணும்." சரிங்களா? The Roman emperor should hear the gospel and the gospel should spread across the Roman empire. ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் பரவ வேண்டும். ரோம ராஜ்யத்தின் இது தலைவர் அந்த சீசர் வந்து என்ன பண்ணணும்? ராஜா வந்து கேட்டே ஆகணும். காஸ்பிள் கேட்டே ஆகணும். சோ நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. சோ பவுலுக்கு வந்து இப்ப என்ன வந்துருச்சு? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் இவர் மூலமாக என்ன செய்து முடிக்க போறாரு அப்படின்றதுக்கு என்ன ஆயிடுச்சு இவருக்கு? நிச்சயம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்ப பாம்பு கடிச்சான, தேள் கடிச்சான, நான் ராயனுக்கு முன்பதாக நின்னாகணும். ஹalleluya. புரியுதுங்களா? அதனாலதான் கண்டுக்கவே இல்ல. "டேய் பாம்பே, நீ கடிச்சு வேஸ்ட் பண்ணிட்ட. ஓடிப்போ" அப்படின்ட்டாரு அவரு. "தப்பான ஆள கடிச்சிட்டடா நீ. நான் ராயனுக்கு முன்னாடி போணும்." அப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டே இருந்தாரு. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Okay. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்து முடிச்சிருக்காருன்னு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, எத குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. Amen.
நான் நார்த் இந்தியாவுக்கு நிறைய போகும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஜார்க்கண்டுக்கு போயிருக்கும்போது மிஷினரி வீட்டில் தங்கியிருப்பேன். ரொம்ப நான் ஒரு தடவை நவம்பர் மாசம் போயிட்டேன். பயங்கர குளிர். நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமா குளிரும். இந்த நவம்பர் டிசம்பர்ல பயங்கர ஃப்ரீசிங்கா இருக்கும். முடியவே முடியாது. அது மிஷினரி வீட்டில் பெருசா ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அந்த கீட்டர்லாம் கிடையாது குளிக்கிறதுக்கெல்லாம். காலையில எழுந்திரிச்சோன்னே சுடு தண்ணி கொடுங்கன்னு. அது ஒரு அந்த டேப்ல தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணி பயங்கர கோல்டா இருக்கும். அந்த கோல்டு வாட்டரை எடுத்துட்டு போய் ஒரு அடுப்புல வச்சு சூடு பண்ணுவாங்க. அது இவ்வளவுதான் இருக்கும். ரவுண்டு ஒரு ஜக்கு கொஞ்சம் போன ஒரு 4 லிட்டர் தான் இருக்கும். அதை சூடு பண்ணுவாங்க. அதை சூடு பண்ணி பாத்ரூம்குள்ள எடுத்துட்டு போறதுக்குள்ள ஆறி போயிடுவாங்க. 4 லிட்டர் தண்ணி நமக்கு எப்படி பத்தும்? 6 அடி மனுஷனுக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சு என்ன பண்றது? அது அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து நல்லா எப்படி சொல்றது, இங்க சென்னையில இருக்கிறனால நல்லா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை குளிச்சு பழகிடுச்சு நல்லா. ஸோ அங்க போய் பண்ண முடியாது. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரே நம்மளால குளிக்காம இருக்க முடியாது. கர்த்தாவே நீதே என் கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அந்த பச்சை தண்ணியிலே குளிச்சிருவேன். அப்படி வரைக்கும் பச்சை தண்ணி தூக்கி மேலே ஊத்திடுவேன். ஊத்திட்டு கர்த்தாவே நீரே என் கேடயம், நீரே என் அரண், நீரே என் கோட்டைன்னு சொல்லி ஊத்திடுவேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு கோல்டு வந்தது கிடையாது, ஃபீவர் வந்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னோட டிராவல்ல எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டு எங்கெங்கயோ போய் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கேன். ஒண்ணுமே வந்தது இல்ல. அந்த இடத்துல தான் இந்த மிஷினரி 2வது தடவை போகும்போது மிஷினரி கேட்டார், பிரதர் நீங்க எப்படி பிரதர் எல்லா தண்ணியும் குடிக்கிறீங்க பிரதர், எங்க எங்க போய் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன தண்ணி அவங்ககிட்ட தண்ணி வாங்குறீங்க, தண்ணி வாங்கி குடிச்சிடுறீங்க, நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களே, ஒன்றும் கவலை இல்லையா உங்களுக்கு அப்படின்னா. இதுல என்ன இருக்கு பிரதர், அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க குடிக்கிற தண்ணியை குடிக்கிறாங்க அப்படின்னு. இல்ல பிரதர், சில மிஷினரி எல்லாம் வருவாங்க, சில ஊழியக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னது மினரல் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மினரல் வாட்டர்லாம் கேட்கவே மாட்டீங்களா? எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க தண்ணி வாங்கி குடிச்சிடுறீங்க, எந்த தண்ணின்னு பார்க்கவும் மாட்டீங்க, நீங்க பாட்டு குடிச்சிட்டே வந்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படின்னு. நான் கேட்டேன், ஏதோ ஆச்சு, ஏதோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க அப்படின்னு. ஏன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது? ஏன் மற்றவங்களுக்கு ஏதாவது, ஏன் எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது? மற்றவங்களாம் ஏன் பயப்படுறாங்க? மினரல் வாட்டர் தான் குடிக்கணும். சில பேர் பார்த்துருங்க, மினரல் வாட்டர் தான் குடிக்கணும், எங்க போனாலும் மினரல் வாட்டரே கிடைக்காது, என்ன பண்ணுவீங்க? மினரல் வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லலைங்க, நல்லா கிடைக்கிற இடத்துல வாங்கி குடிங்க பாட்டில் வாட்டர். கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். புரியுதுங்களா அவங்க சொல்றது? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இது குடிக்கலன்னா தொண்டை போயிடும், அது போயிடும், இது போயிடும் இது. ஏன் அப்படின்னா பைபிள்ல தெளிவா போருக்கு, சாவுக்கு ஏதுவானதை நீ சாப்பிட்டாலும் அது ஒண்ணு என்ன பண்ணாதா, சேதப்படுத்தாது. எங்க போட்டிருக்கு? மார்க் 16 வாங்க. ஈவன் இஃப் யூ ஷால் ட்ரிங்க் டெட்லி பாய்சன். அப்பனா டெட்லி பாய்சன், ஈவன் யூ ஷால் ட்ரிங்க் டெட்லி பாய்சன், போய் பாய்சனை குடிச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லலாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது 18 சர்ப்பங்களையும் எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாவுக்கு ஏதுவானது யாவை குடித்தாலும் அது உங்களுக்கு சேதப்படுத்தாதுன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க இதுதான் அவைலபிளா இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னா அதை நீங்க எடுத்தாலும் அது உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால என் டிராவல்ல நான் எங்க போனாலுமே என்ன இருக்கோ என்னால ஈஸியா சாப்பிட முடியாது, பயம் இல்லாம சாப்பிடுவேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி வந்து ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியால. என்ன இருக்கோ, எங்க போறோமோ, எங்க என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. யாத்திராகமம் 23:25, எக்ஸோடஸ் 23:25 படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து அவர் என்ன பண்ணுவார், விலக்குவார். நல்லா கவனிங்க, அப்பம் தண்ணீர். இப்போ உன் அப்பம் உன் தண்ணீர். இப்போ இந்த தண்ணி நான் கையில வச்சிருக்கேன்னா, பாருங்க இவ்வளவு தண்ணி, இந்த கிளாஸ் இதுல இவ்வளவு தண்ணி தான் இருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன பிரதர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கப் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது வச்சிருக்காரு உள்ள? ஒண்ணும் இல்லை, தண்ணி தான் இருக்குது. ஏன்னா நான் 8 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன், அதனால எதுவும் வைக்க மாட்டேன் உள்ள, வெறும் தண்ணி தான். சரிங்களா? இப்போ இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இதை நான் ஒரு இடத்துல வாங்குறேன், கேண்டு வாட்டர் நாங்க வாங்குறோம். இந்த தண்ணி வந்து எங்க கிட்ட வந்தோன்னே, என் கிட்ட வந்தோன்னே அது என்னதான் மாறிடுது, அது என் தண்ணீரா மாறிடுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு போறேன், நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போறேன், அவங்க ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், தண்ணின்னு கேட்டோன்னே அவங்க ஒரு அடிப்பம்பு இருக்கும், அந்த அடிப்பம்பு என் கண்ணு முன்னாடியே அந்த அடிப்பம்பில் அடிச்சு எடுத்து கொடுப்பாங்க. யாரா அப்படி குடிப்பீங்களா? ஓடியே போயிடுவீங்க பாதி பேர். அடிப்பம்பில் கண்ணு முன்னாடி அடிச்சு கொடுப்பாங்க. பாஸ்டர் அப்படின்னா வாங்கி குடிப்பேன். ஏன்னா அந்த அடிப்பம்பில் அடிச்சு என்கிட்ட வந்தவொன்னா அது என்னதான் மாறிடுது, என் தண்ணீராய் மாறிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? நவ் இட் இஸ் பிகம் மை வாட்டர். புரியுதுங்களா இல்லையாங்க? அடிப்பம்புல இருந்து வர வரைக்கும் தான் அவன் தண்ணி, அது என்கிட்ட வந்தானே அது ஏன் தண்ணி. உன் தண்ணீரையும்
உன் அப்பத்தையும் ஹோட்டல் போறீங்களா, சமைக்கிறான், சமைச்சு உங்களுக்கு வந்தா அது யாரோட ஃபுட்டா மாறிடுது? உங்க ஃபுட்டா மாறிடுது. ஏன்னா அதுக்கு நீங்க தான் பில் கட்ட போறீங்க இப்போ. உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன். சோ நான் எப்ப எங்க போனாலும் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும், என்கிட்ட வந்துருச்சுன்னா அது ஏன் தண்ணீர், என்கிட்ட வந்துருச்சுன்னா அது ஏன் சாப்பாடு, ஏன் அப்பம். அப்ப அது மேல என்ன வந்துருச்சு? ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? உங்ககிட்ட வந்தோடனே அந்த சாப்பாடும் அந்த தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏன்னா உங்க மேல இருக்க ஆசீர்வாதம் எது மேல வந்துரும்? அது மேலயும் வரும். புரியுதுங்களா இல்லையாங்க? இல்ல யோசிக்கிறீங்களா எப்படி வரும்ன்ட்டு? யோசிக்காதீங்க. விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல இருக்க ஆசீர்வாதம் வரும். இயேசு சொல்றாருல, ஒரு வீட்டுக்கு போனேன்னா உன்னுடைய சமாதானம் அந்த வீட்டுக்கு கடந்து போவதாக. லெட் யுவர் பீஸ் என்டர் தட் ஹவுஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மேல இருக்க சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள போயிருமா? சொல்றாருல சீஷர்களுக்கு லூக்கா 10ல 2 அனுப்புறாருல, அனுப்பிட்டு சொல்றாரு, உன் சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள கடந்து போகட்டும். அப்பனா சமாதானம் இல்லாத வீட்டுக்குள்ள நீ போனாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஷாலோம் அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆயிருமா? போயிரும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹalleluya. ஆமென். சோ இப்போ நீங்க உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அதை பத்தி நீங்க பயப்படவே கூடாது. அது உங்க தண்ணீர், உங்களுடைய அப்பம், உங்களுடைய சாப்பாடு. அது ஆசீர்வாதம் வந்துருச்சு. வியாதிகள் உங்களுக்கு இருந்து விலக்கப்படும். சோ அந்த தண்ணீர் மூலமாக அந்த அந்த சாப்பாட்டின் மூலமா உங்களுக்கு வியாதி வர முடியாது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? இப்போ நான் என்னுடைய விசுவாசத்தை எது மேல வச்சிருக்கேன்? அப்ப நான் என் மேல வச்சிருக்கேனா? என் விசுவாசத்தை நான் வந்து அவர் மேல வச்சிருக்கேன். அதை தான் நம்ம படிச்சோம் மெசேஜ் வெர்ஷன்ல, ரோமர் 3:27ல. ஹேவ் யுவர் ஃபெய்த் ஆன் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. விசுவாச பிரமாணம்னா என்னதுன்னா, ஆண்டவர் செய்தது மேல உங்க நம்பிக்கையை கொண்டு போய் நீங்க வைக்கணும். நீங்க செய்யறது மேல உங்க நம்பிக்கையை நீங்க வைக்க கூடாது. எத்தனை பேருக்கு நம்ம எல்லாம் நம்ம செய்யறது மேலதான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? நம்ம நான் ஊழியம் செய்யறேன், அதனால கர்த்தர் எனக்கு செய்யணும். எங்க எழுதி இருக்கு? எங்க எழுதி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. நீங்க ஊழியம் செஞ்சா கர்த்தர் செய்யணும்னு இருக்கா? கிடையாது. விசுவாசம் தான் தேவன் என்ன பண்ணுமா? பிரியப்படுத்துமா? கரெக்டா இல்லையாங்க? இட் இஸ் ஒன்லி ஃபெய்த் தட் ப்ளீசஸ் காட். ஹீப்ரூஸ் 11:5. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த அந்த இதுல என்ன படிச்சோம்? அந்த ரோமர் 3:27 படிச்சோம் பாருங்க. என்ன படிச்சோம் பாருங்க. God does not respond to the works that we do. We respond to what God does. தேவன் நாம் செய்யற கிரியைகளுக்கு என்ன பண்றது இல்ல? ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. நம்ம தேவனுடைய கிரியைகளுக்கு என்ன பண்றோம்? ரெஸ்பாண்ட் பண்றோம். அதுதான் ஃபெய்த். யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி டன். என் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் வியாதியை மத்தியிலிருந்து விலக்கி இருக்கிறார். அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அதனால வியாதி வரமாட்டேங்க எனக்கு. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? ரெஸ்பாண்ட் என்ன பண்றேன்? அதுக்கு நான் பிலீவ் பண்றேன். அதுக்கு நான் சொல்ல, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகாது? அவர் சொல்லிட்டாரு, அதனால அணுகாது. ஹல்லேலூயா. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். இதுக்கு நான் போய் ஃபாஸ்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா ஃபாஸ்டிங் பண்ணி அதை உட்காந்து படிச்சு ரெவலேஷன் பெற்று அதுக்கு வேணா ஃபாஸ்டிங்கை யூஸ் பண்ணுங்க. ஆனா உங்க ஃபாஸ்டிங்கை பார்த்து அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபாஸ்டிங்கை பார்த்து ஃபாஸ்டிங் பண்ணுங்க. நான் ஃபாஸ்டிங் பண்ண கூட நான் சொல்லவே இல்லை. பைபிளே போட்டு ஃபாஸ்டிங் எதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும்? ஆண்டவரோட நேரம் செலவிடுறதுக்காக ஃபாஸ்டிங் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன் ஃபாஸ்டிங் பண்ணணும், ஏன் ப்ரேயர் பண்ணணும், ஏன் பைபிள் படிக்கணும்ட்டு? நீங்க பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது எல்லாம் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. இப்போ பவுல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு ஆண்டவர் சொன்னதுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சீசர் முன்னாடி நிற்பேன். இப்போ நான் பாம்பு கடிச்சானே, தேல் கடிச்சானே அப்படின்றது. புரியுது? அதனால கொரோனா டைம்ல எனக்கு பயமே வரல. எனக்கு என்னால தைரியமா போய் ஊழியம் பண்ண முடிச்சு வெளியில. ஏன்னா தெளிவா போட்டிருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தெளிவா போட்டிருக்கு. அப்ப எப்படி கொரோனா என்ற வாதை என்னை தொட முடியும், என் கூடாரத்தை அணுக முடியும்? கொரோனா வாதை தானே, பிளேக் தானே. அதுவும் பிளேக் தான். கொரோனா பிளேக், வேர்ல்டு வைடு பிளேக். அது எப்படி வர முடியும்? வர முடியாது. ஹல்லேலூயா. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு மேண்டேட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை நிறைவேற்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஏதாவது ஆக முடியும்? வித் லாங் லைஃப் ஐ ஷால் சாட்டிஸ்ஃபை யூ. நீடித்த ஆயுள்னால உன்னை நான் திருப்தியாக்குவேன் போட்டிருக்கா இல்லையாங்க? நீடித்த ஆயுள்னால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்குவேன் போட்டிருக்கு. அப்போ லாங் லைஃப் தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காருன்னா எப்படி வியாதி நமக்கு வர முடியும்? அப்ப வியாதி வந்தா நீங்க என்ன சொல்லணும்?
with long life I shall be satisfied, therefore get out of my body ன்னு சொன்னா அது வெளியே போயிடும். புரியுதுங்களா இல்லையா? நீடித்தாயில்னால என்ன திருப்தியா? நீடித்தாயில்னா என்னதுங்க? 40 வயசா 50 வயசா? அதான் நீடித்தாயிலா? கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வியாதிகள் மத்தியிலிருந்து விலகணும், ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா வரும். யாத்ராம் 23, 25, 26ல பாத்தீங்கன்னா, என் தேசத்தில் கர்ப்பம் விழுவதும் மலடும் இராது. there shall be none barren or miscarriage. அப்படின்னா என்னது? மிஸ்கேரேஜும் பேரன்னஸும் ஆண்டவர் சித்தமே கிடையாதான். கர்ப்பம் விழுவதும் மலடு தன்மை யாரோட சித்தம் கிடையாது, ஆண்டவர் சித்தமே கிடையாது. ஸோ யாராவது வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு விரோதமா நான் பண்ணிட்டு அதை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, அது ஆண்டவர் சித்தமே கிடையாது, அது ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. இட் இஸ் நாட் காட்ஸ் வில் அண்ட் காட் டிட் நாட் பெர்மிட் தட் இன் யுவர் லைஃப். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுஷ் நாட்களை நான் பூர்ணப்படுத்தேன் போட்டிருக்காரு. he will fulfill the number of your days, your life shall be fulfilled. fulfilled என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் fulfilled. none shall suffer miscarriage or be barren. அப்படின்னா மலட்டு தன்மையும் எதுவும் என்ன கிடையாது, ஆண்டவர் சித்தமே கிடையாது. எத்தனை பேர் புரியுது? how many of you are able to understand? ஏதோ நான் பண்ணிட்டேன் பிரதர், அதான் எனக்கு வந்து எனக்கு புள்ளையே வரமாட்டீங்க வரும் பிரதர், ஏதோ எனக்கு வந்து நீங்க பண்ணதுக்கு தான் அவரு சிலுவையில சாபம் ஆயிட்டாரு. அவரும் சுமப்பார், நீங்களும் சுமப்பீங்களா சாபத்தை? யாரோ ஒருத்தர் தான் சாபத்தை சுமைக்கணும், அவர் சுமந்துட்டார் சிலுவையில, நீங்க ஆசீர்வாதத்தை தான் சுமக்கணும். இப்போ எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சோ இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். faith is responding to the goodness of God. விசுவாசம் என்பது கர்த்தருடைய நன்மைக்கும் இரக்கத்திற்கும் தயவிற்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவது, அதற்கு நீங்கள் இணங்குவது, அதோட நீங்க சேர்வது. தட் இஸ் கால்டு ஃபெய்த். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஆமென். சோ இன்னையில இருந்து பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல அந்த வாக்குத்தத்தை எடுத்துட்டு, ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு முதல்ல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்க. முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க. லார்ட் ஐ ரிசீவ் த ப்ராமிஸ். வியாதியில இருக்கீங்கன்னா சொல்லுங்க, லார்ட் ஐ ரிசீவ் யுவர் ஹீலிங், பை யுவர் ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல்ட். உங்க தலைமையில நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இயேசு வந்து போற இடத்துலலாம் நிறைய பேர் தொட்டு சுகமானாங்களா? இன்னொரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா மார்க் 6ல கூட பாத்தீங்கன்னா எழுதியிருக்காது, நிறைய இடத்துல வருது. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானாங்க. So it was very normal in those days to go and touch Jesus and get healed. ரொம்ப நார்மலா இருந்துச்சு. தொட்டு எல்லாம் தொட்டா போதும் சுகமாயிடும். எவ்வளவு ஈஸியா வச்சிருக்காரு ஆண்டவர். ரொம்ப கஷ்டமா வைக்கல பாருங்களேன். என்கிட்ட வா, 4 சனிக்கிழமை என்கிட்ட வா. இவ்வளவு இருக்கிறாங்க. 4 சனிக்கிழமை, 5 சனிக்கிழமை வா. நானும் சொல்லுவேன் வாங்க, நானும் சொல்லுவேன் டியூஸ்டே வாங்க ஹீலிங் மீட்டிங் வாங்க. நான் எதுக்கு டியூஸ்டே ஹீலிங் மீட்டிங் வர சொல்றேன்? ஏதோ என்கிட்ட பெரிய வல்லமை இருக்கின்றதுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். அதுக்காக தான் வர சொல்லிட்டு இருக்கேன். நானும் சொல்லுவேன் டியூஸ்டே, இப்ப எனக்கு யாரு ஹீலிங் ப்ரேயருக்கு வந்தாலும் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு ப்ளீஸ் கம் ஃபார் த டியூஸ்டே மீட்டிங் தான் சொல்லுவேன். கண்டிப்பா வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வசனத்தை கேட்க தான், சத்தியம் உள்ள போக தான் விடுதலை உண்டாகும். அதுக்காக நீங்க வரணும். இல்ல ஐயா கிட்ட தான் பவர் இருக்கு, கிரண்பால் ஐயா போய் ஸ்கிரீன் வழியா அப்படி கையை இப்படி நீட்டுவாரு, எல்லாம் கையை வைங்க, ஸ்கிரீன்ல கையை வைங்க, என் கையோட கையை வைங்க, எல்லாரும் டக்குன்னு வைங்க, பவர் வருது பாருங்க, அந்த பவரை எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டியூஸ்டே வெயிட் பண்ணிருப்பீங்க. ஐயா கையை வைப்பாரு, நம்ம கையை அதோட சேர்த்து வச்சு பவர் வாங்குவோம் அப்படின்ட்டு. ஒரு டியூஸ்டே ஐயா லீவ் போட்டா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா.
ஆமென். சோ இயேசுவை தொட்டு 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 சுகமாக்குனாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தன்னுடைய சரீரத்தின் மூலமா சரீரங்களை சுகமாக்குனார். ஏன்னா பாடியை வந்து ஹீலிங்க்கு தான் வச்சிருக்காரு. அவருடைய தழும்புகளால சுகமானீர்கள். ஹalleluya. 1 பேதுரு 2:24, 23. பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்ட். தமிழ்ல சுகமானீர்கள். ஆமென். எல்லா ஹீலிங்கும் பாடியில தான் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க ரோமர் 8ல வந்து பவுல் அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய நீதியை பிறப்பிக்க முடியவில்லை. நியாய பிரமாணம் ஆனது என்ன பண்ண முடியலையா? காஸ்பல்ல கொண்டு வர முடியல, நற்செய்தியை வெளியே கொண்டு வர முடியல. அதனாலதான் என்ன பண்ணாரு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஒரே குமாரனை பாவ மாம்ச சாயல்ல அனுப்புறார். ஜீசஸ் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் இந்த லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃபிளஷ். எதுக்கு? பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்னைக்குள்ள தீர்த்தார். அதாவது தன்னுடைய மாம்சத்தை வச்சு மாம்சத்துல இருக்கிற பாவத்தையே அவர் என்ன பண்ணாராம்? தீர்த்தார். ஏன்னா பாவம் உள்ள வந்தோட என்ன பண்ண ஆவி வழியா ஒரு இது டிஸ்கனெக்ட் ஆச்சா? ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் பாவத்தின் மூலமாக ஒரு டிஸ்கனெக்ட் ஆச்சு. அது வந்து எங்க வெளிப்பட்டுச்சு? மாம்சத்துலதான் வெளிப்படுது. மரணம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, குறைவு இல்லாமை வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு. இதெல்லாம் எங்க வந்துச்சு? பாவத்தின் விளைவாக வந்தது. சோ இப்ப இயேசுவை வந்து அவர் எப்படி அனுப்புறாருப்பாங்க? எப்படி அனுப்புறாரு? He sent him in the likeness of sinful flesh. பாவ மாம்ச சாயல்லே அனுப்புறாராம். இயேசுவும் அதே மாம்சத்திலே வந்து மாம்சத்திலே பாவத்தை என்ன பண்றாரு? கண்டம் பண்றாரு. எத்தனை பேர் புரியுது? எந்த மாம்சத்துல பாவம் வந்துச்சோ அதே மாம்ச ரூபம் எடுத்து வந்து இந்த மாம்சத்திலே அதே பாவத்தை அழிக்கிறாரு அவர். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? இந்த தமிழ்ல ஒரு சூப்பரான சொல்லுவாங்க, ஒரு படம், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி பண்றாரு. மாம்சத்துல பிசாசு விளாண்டுட்டு இருக்கான் பாவத்தை போட்டு. அதே லைக்னஸ்ல வர்றாரு. அதே பாவ மாம்ச சுவாப இதுல வந்து லைக்னஸ்ல வந்து என்ன பண்றாரு? பாவத்தை அங்கே அடிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் சிலுவையில தொங்கும் பொழுது அவர் மாம்சம் வந்து என்ன பண்ணுச்சா? உழுத நிலத்தை போல மாறிச்சு. He was marred beyond recognition. அவர் வந்து டோட்டலா கிழிச்சிட்டானுங்க அவர் மாம்சத்தை. ஏன்னா அங்க பாவம் வந்து மாம்சத்தை வந்து என்னெல்லாம் பண்ணுவோம் அதை அவர் அனுபவிச்சார் உட்காந்து. மாம்சத்துல இருக்க பாவத்தை அழிப்பதற்காக. சோ உங்க மாம்சத்துல பாவமும் இருக்க முடியாது, சாபமும் இருக்க முடியாது, வியாதியும் இருக்க முடியாது, குறைவும் இருக்க முடியாது, இல்லாம இருக்க முடியாது, வறுமை இருக்க முடியாது, அப்புறம் என்னது மலட்டுத்தன்மை பேரனஸ் இருக்க முடியாது, எதுவுமே இருக்க முடியாது உங்க மாம்சத்துல. ஏன்னா அவர் என்ன பண்ணாராம்? மாம்சத்திலே வந்து மாம்சத்துல இருக்கிற பாவத்தை கண்டம் பண்ணார். மாம்சத்தில் பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு வாழும்போது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிக்சர், ஒரு டைப், ஒரு ஷேடோ ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம். இயேசு சிலுவையில் என்ன செய்ய போறான்றது ஒரு ஃபோர் டேஸ்ட். சோ யாரெல்லாம் வந்து அவரை தொடராங்களோ சுகமாகறாங்க. வந்து தொடரான் சுகமாகறான். வந்து அவரோட தொடரான் சுகமாகறான். எல்லாம் பாடியை தான் தொடராங்க. வந்து ஒன்று பாடி இல்லைன்னா கார்மெண்ட், இப்படிதான் வந்து வந்து தொடரவங்க எல்லாம் சுகமாயிட்டு போயிடுறான். ஏன்னா அவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க இயேசுடைய அட்டோன்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அது ஒரு ஃபோர் டேஸ்ட், முன் ருசி. அது அவர் காட்டுறாரு. சிலுவைக்கு போதுக்கு முன்னாடியே காட்டுறாரு, என் மாம்சத்துல இருந்தா உனக்கு என்ன வரப்போகுது? உன்னுடைய வியாதியும் சாபத்திற்கான பதில் என் மாம்சத்துல இருந்தா வரப்போகுதுன்றது சிலுவைக்கு முன்னாடியே காமிச்சிட்டாரு. அது ஒரு ஃபோர் டேஸ்ட், முன் ருசி. அது ஒரு ப்ரீலூட். அது நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம்ல, மாம்சத்தை தான் எடுக்கிறோம் சுகத்துக்கு. மாம்சம் வந்து சுகத்திற்கு, ரத்தம் வந்து பாவ மன்னிப்பு இருக்கு. இந்த கானானிய ஸ்ட்ரீட் என்ன சொல்றாரு? பிள்ளைகளோட அப்பத்தை போன வாரம் பார்த்தோமே, நாய்க்கு கொடுக்கும். பிள்ளைகளோட அப்பம் என்னது? அப்பம் வந்து எதை குறிக்கிறது? மாம்சத்தை குறிக்கிறது. Bread talks about the body of Jesus. Hallelujah. Amen. So ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், இந்த பைபிள்ல இருக்க வாக்குத்தத்தங்கள் அரௌண்ட் 5,000 to 7,000 ப்ராமிசஸ் இருக்கான் பைபிள்ல. 5,000 to 7,000 சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் நீங்க முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? ஆமென், நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லணும். நீங்க உங்களுக்கு என்ன இல்லையோ உங்க வாழ்க்கையில அதை நீங்க இதுல இருந்து எடுத்து அதை நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு எஸ் லார்ட் ஐ ரிசீவ் திஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இயேசுவே சொல்றாரு பாருங்களேன். வாங்க யோவான் 6வது அதிகாரத்துக்கு. யோவான் 6ல பாத்தீங்கன்னா அந்த 5 அப்போ 2 மீனை பெருக்கிறாரு. பெருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த அக்கறைக்கு போயிடுறாரு.
he goes to the other side of the இது Sea of Galilee. அங்க தேடி திருப்பி வந்துட்டானுங்க. வந்துட்டு எல்லாரும் வந்து ஆண்டவர் திருப்பி சோறு போடுவார் அடுத்த நாளும் வந்துட்டானுங்க எல்லாம் தேடிட்டு. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. பாங்க 26வது வசனத்துல இருந்து படிங்க. 25ல இருந்து படிங்க. 25ல இருந்து படிங்க. 6:25. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். தேவனுக்கு ஏற்ற கிரியை பாருங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு ஒன்று இருக்கான். there is something, there is a work. அது எப்படி போட்டு இங்கிலீஷ்ல, what shall we do that we may work the works of God. தேவனுக்கு ஏற்ற கிரியை, works of God. அது என்னதான்? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. சொல்லுங்க, விசுவாசிப்பதே. இயேசுவை விசுவாசிப்பதே என்னதான்? தேவனுக்கு ஏற்ற கிரியா. இயேசுவை விசுவாசிப்பது தான் is doing the work of God. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஆமென். விசுவாசிப்பதே. சொல்லுங்க, விசுவாசிப்பதே. விசுவாசிப்பதே. ஏன்னா அதுல இருந்தா எல்லாமே ஃப்ளோ ஆகுது. இப்போ நமக்கு எல்லாம் ரிலிஜன்ல இருந்து மாத்திட்டானுங்க, உல்டா ஆகிட்டானுங்க. நீ ஒண்ணு பண்ணாதான் தேவனுக்கு கேட்டிருக்கிறீ, நீ இது பண்ணாதான் தேவனுக்கு கேட்டிருக்கிறீ, நீ அது பண்ணாதான் தேவனுக்கு கேட்டிருக்கிறீ. கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் யூ டூ சம்திங் தட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், யூ டூ தட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஸோ டூயிங்லேயே தான் கொண்டு போயிட்டாங்க. பிலீவிங்க விட்டாச்சு. நிறைய பேர் டூயிங்க பிலீவிங் இல்லாமே பண்றாங்க. அது தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஊழியம் வந்து விசுவாசம் இல்லாம ஊழியம் பண்றாங்கலாம் எனக்கு தெரியும். விசுவாசம் இல்லாம ஊழியம் பண்றாங்கலாம் எனக்கு தெரியும்ன்றா. செய்யணும்ல பிரதர், செய்யணும்ல பிரதர், செய்யணும்ல பிரதர். ரைட்டு, செய்யணும் தான். விசுவாசம் எங்க போச்சு? சொல்லுங்க. அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பதே, இயேசுவை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிருபை. இயேசுவை விசுவாசிக்கணும். இன்னைக்கு நம்ம சிலுவைக்கு இப்புறம் இருக்கிறோம். we are in the other side, this side of the cross. so இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோன்றதை விசுவாசிக்கணும். இயேசு நமக்குள்ள இருக்கிறான்றதை விசுவாசிக்கணும். அவர் நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடிச்சான்றதை விசுவாசிக்கணும். மரித்தோரை உயிரோட எழுப்புற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறதா தேவனுக்கு ஏற்ற கிரியை. எத்தனை பேர் புரியுது? இது திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். நான் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி பண்றேன்? ஏதாவது நான் வந்து உட்காந்து பயங்கரமா வந்து வேலை செஞ்சு அதை பண்ணதுனால கொடுக்குறாரா? பிலீவ் பண்றதுனாலதான் ஹீலிங் நடக்குதாங்க. ஏன் ஹீலிங் நடக்குது என் மினிஸ்ட்ரியில? நான் பிலீவ் பண்றதுனால தான் நடக்குது. ஏதோ நான் பயங்கரமா குட்டிக்காரனால அடிக்கிறனால ஆண்டவர் சரி இப்போ ரொம்ப நல்ல பல்ட்டி அடிக்கிறான், குட்டிக்காரன் அடிக்கிறான், இவனை பண்ணலாம், அதுக்கெல்லாம் அதை பார்த்துலாம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல அவருக்கு. எத்தனை பேர் புரியுது? பிலீவ் பண்றதுனால நடக்குது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்டியன்ஸ் லைஃப் ஸ்டைல் ஷுட் பி, யூ ஷுட் பி பிலீவிங் ஆல் த டைம். ஒரு கிறிஸ்தவன் வந்து எப்பொழுதும் விசுவாசித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார்ல, we believe and therefore we speak. நாங்க விசுவாசிக்கிறோம், அதனால நாங்கள் பேசுகிறோம். we believe therefore we speak. சோ நீங்க உங்க லைஃப் ஸ்டைல விசுவாசிக்கிற, எதை விசுவாசிக்கிறது? கிறிஸ்துவையும் கிறிஸ்து செய்த காரியத்தையும் விசுவாசிப்பதே. to believe what Christ and what Christ has done. கிறிஸ்து செய்ததையும் செய்த காரியத்தையும், இயேசுவையும் இயேசு செய்த காரியத்தையும், அதை நீங்க விசுவாசித்து கொண்டு இருப்பது தான் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபஹலபா ஷகபா திகரபலா தரபா ஷரபா. எல்லா கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு நீ தேவை. அன்னைக்கு அந்த அப்பா கேட்டார் பாத்தீங்களா? மார்க் 9ல தன் பையனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு, விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. அவனுக்கு விசுவாசமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பையன் பாவம் பிசாசு பிரச்சனைல இருக்கான். விசுவாசமே இல்லை அவனுக்கு, அந்த அப்பாக்கு. அப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏதாகிலும் செய்யுங்க அப்படின்னு ஒன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடும், ஆனால் தேவ மகிமையை நீ பார்ப்பாய் அப்படின்னு ஒன்னு. அவன் சொல்றான், ஆண்டவரே
என் அவிசுவாசம் நீங்க படி எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்ட்டான் உடனே. அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்கணும் பாருங்க. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க படி எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க வேற எதுவும் கேட்க, ஆண்டவரே மனம் இறங்குங்க கேட்க வேண்டாம். ஆண்டவரே என்னை பாருங்க, அவரு உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு, உங்க மேலதான் மனமா இருக்கிறாரு. அவர் இஸ் ஆல்வேஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் யூ, இஸ் ஆல்வேஸ் இஸ் ஐஸ் இஸ் அப்பான் மீ. இப்ப நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கண்களை தரங்க உங்களை பார்க்கறதுக்குன்னு கேளுங்க. எனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுங்கன்னு சொல்லுங்க. இதுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும். என் அவிசுவாசம் நீங்க போடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, I pray that my unbelief will leave me. Lord, I pray that my eyes would open to see you. என்னோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே, என் மனக்கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே, பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. Give me eyes of understanding, eyes of enlightenment அப்படின்னு கேளுங்க. Hallelujah. Spirit of understanding, spirit of knowledge என் மேல வரட்டும். இதை கேளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாருங்க. உங்க வாழ்விற்கான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. பேதுரு சொல்றாருல, 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்றாரு, எவ்ரிதிங் பர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். உங்க ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். எவ்ரிதிங் பர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். இப்ப அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அவரை அறிகிற பொழுது, அவரை அறிகிற போது, அவரை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்குன்னு போட்டிருக்கு. எவ்ரிதிங் பர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ் is for us through the knowledge of him who called us by glory and virtue. இதை கேளுங்க ஆண்டவரே, எல்லாம் கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, I want to know you more, Lord Jesus. I want to know, Lord Jesus. Hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடுங்க, ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, I want to know you. Hallelujah, hallelujah. Riba halaba shakaba dikaraba ladaraba rabahala dikaraba shirabolo dikaraba. Hallelujah. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க. Hallelujah, hallelujah. ஞானத்தின் ஆவி, புத்தியின் ஆவி என் மேல வரட்டும். Let the hallelujah spirit of revelation, வெளிப்பாட்டின் ஆவி என் மேல வரட்டும். ஞானத்தின் ஆவி என் மேல வரட்டும். புத்தியின் ஆவி என் மேல வரட்டும். Spirit of revelation, wisdom and knowledge come upon me. Hallelujah, 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 hallelujah. That I will know, hallelujah, the exceedingly great power that is within me. Hallelujah. எனக்குள்ள இருக்கிற மகா மேன்மையான வல்லமை இன்னதென்று என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. Hallelujah. Rabba halaba shakaba dikaraba lidiharaba. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, நீங்க செய்தது மேல என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்கணும். அதுவே விசுவாசம். Hallelujah. நீங்க செய்தது மேல. Hallelujah. What you have done, I have to keep my faith on what you have done. That is faith. Hallelujah. Hallelujah. Rabba halaba lahashi rabaha. I have to respond to what you have done. Hallelujah. நீங்க செய்ததுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் விசுவாசம். Hallelujah. Rabba halaba shikaba dikaraba ladaraba. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. Hallelujah. Rabba hala dikarabo shukodoraba. எல்லாரும் Hallelujah. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, நான் வேதத்தை படிக்கும் பொழுது, Hallelujah, ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, இனி நான் வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு என் கண்களை திறந்து எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. Hallelujah. Whenever I read the word of God, whenever I pray, Lord, my heart will open, my eyes will open to see the goodness of God. Hallelujah. கர்த்தர் நல்லவர் என்பதை நான் இந்த வேதத்தின் மூலமா பார்க்கணும்னு கேளுங்க. Hallelujah. Rabba hala dikaraba shakabadaraba. Hallelujah. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் போதும் என்று விசுவாசித்தால் உடனே நடந்துச்சு. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் அதான் சொல்றாரு. Faith is simple. விசுவாசமானது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். It is not a complicated thing. ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளான உங்களுக்கு ஒரு காரியத்தை காம்ப்ளிகேட் பண்ணவே மாட்டார். அது ரொம்ப எளிமையா தான் கொடுப்பார். Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பந்தியில பங்கேற்க போகிறோம். Hallelujah. விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய சரீரத்திலும், விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய ரத்தத்திலே நம்ம பங்கேற்க போகிறோம். Hallelujah. ஏன் அவர் சரீரத்திலே ரத்தத்திலே நம்ம பங்கேற்கிறோம்னா, ஏன்னா அவர் தான் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அவர் சொல்றாரு, நீ என் ரத்தத்திலையும் என்னுடைய சரீரத்திலையும் நீ பங்கேற்கும் பொழுது என்னை பத்தி யோசி, என்ன நினைவு கூறு, என்ன உன் மனசுக்குள்ள கொண்டு வா. அப்பொழுது உனக்கு சுகம் உண்டாகும், உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், உன் சாபங்கள் எல்லாம் நீங்கி போய் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும் சொன்னார். When you bring Jesus into your life, you experience shalom, you experience peace, you experience healing, you experience blessing. God bless you. Thank you so much for joining. உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். To give your
ஆஃபரிங்ஸ் டு த மினிஸ்ட்ரி அண்ட் டு த ஒர்க் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஊழியத்தில் உங்கள் காணிக்கைகளை விதைப்பதற்கும் கொடுப்பதற்கும் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கேன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா இது நீங்கள் கொடுக்கலாம். என்னோட யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpal@OKICICI. பேங்க் அக்கௌண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே. அக்கௌண்ட் நம்பர் 021201584236. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212. சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ கொடுக்கணும், இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். வெளிநாட்டுல இருந்து கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா, பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரி வுட் லைக் டு கிவ், ஆனால் எப்படி கொடுக்கணும்னு தெரியல பிரதர் அப்படின்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் டெல் யூ ஹவு டு கிவ். தேர் ஆர் சர்டன் வேஸ் டு கிவ். ஐ வில் டெல் யூ. ஏன்னா ஒரு சிஸ்டர்லாம் கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி கொடுக்கணும்ட்டு. ஸோ உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள சந்திப்பார். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் கர்த்தர் வந்து மகிமையான அறுவடையை கொடுப்பார். ஆமென்.